வாழ்க. குருவே. இந்த இனிமையான மாலை வேளையில ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும், இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றி கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க வழி தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று புனிதமான செவ்வாய்க்கிழமை. இந்த தெய்வீகமான தினத்திலே தீவினைக்கும் மருந்து உண்டு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். அதாவது நாம் செய்யக்கூடிய வினைகள் இரண்டு விதம். ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. அந்த தீவினையினுடைய தாக்கம்தான் நம்ம வாழ்விலே பல்வேறு விதமான சிக்கல்களாக எழுச்சி பெறுகிறது. அப்போ தீவினைக்கும் மருந்து உண்டுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் மருந்து உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய இறை ஆசிரியர் பங்கார் ஐயா அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மிக மிக ஆழமான சிந்தனைகள். தவத்திலும் தத்துவத்திலும் மிக ஆழங்கால் பதித்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த ஆன்மீக பற்றை வகுப்பிலும் அவர்களுடைய உரை மிக மிக சிறப்பாக மக்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இறை ஆசிரியர் பங்கார் ஐயா அவர்களை இன்றைய தெய்வீக சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, மைக் டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அன்மியூட் மை செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அன்பர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக அந்த அமைதி நிலையை உணருங்க. வாழ்க வளமுடன். ஐயா, உங்க வீடியோ ஓகே ஆயிருச்சு. உங்களோட ஆடியோ இன்னும் ஓப்பன் ஆகலைங்கய்யா.
இப்ப நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே. இப்போ பேசுங்கய்யா. ஆடியோ ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிடுச்சுங்க. ஓபன் ஆயிடுச்சு. நல்லதுங்க. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. தொடங்கலாம். தெளிவா வாழ்க. கேக்குதா? தெளிவா இருக்குங்கய்யா. தெளிவா இருக்குங்கய்யா. நல்லதுங்கய்யா. துவங்கிக்கலாமா? அறிமுகப்படுத்தணுமா? அறிமுகப்படுத்திட்டேங்கய்யா. தொடங்கிடலாங்கய்யா. நல்லது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய பாதையிலே அடி வைத்து மென்மேலும் முன்னேறி செல்லக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த இனிய வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அருள் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், தவத்தால் தத்துவ ஞானமும், தத்துவ ஞானத்தால் தவமும் மேம்படும் என்பார்கள். தவத்திலே நாம் ஆழ்ந்து செல்ல செல்ல தத்துவ ஞானம், நுட்பமான தத்துவங்கள் நமக்கு பிடிபடும், புரியும். அதே போல தத்துவத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள தவத்திலே நாம் ஆழ்ந்து செல்லுவது எளிமையாக இருக்கும். அந்த வகையில தவமும் தத்துவ ஞானமுமாக இணைந்த ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமான வேளையிலே தீய வினைக்கும் மருந்து உண்டு என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க முற்படுகிறோம். நண்பர்களே, மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது. நமக்கு தெரியும். இந்த 6 அறிவின் மூலமாகவும் பெறக்கூடிய அனுபவங்களை மனமானது ஈர்த்து சுருக்கி பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது. தேவையான போதோ அல்லது ஒத்த அலைச்சுழல் அமைகிற போதோ அதை விரித்து காட்டி நினைவுக்கு கொண்டு வருகிறது, செயலோடு அதை இணைக்கிறது. பொதுவாக இப்படித்தான் மனமானது இயங்கிக் கொண்டு வருகிறது. நண்பர்களே, புத்தபிரான் ஒரு கிராமத்தின் வழியே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கிராமத்தை கடந்து செல்லுகிற போது அந்த கிராமத்திலே இருந்த ஒருவன் ஏதோ காரணத்தினாலே புத்தர் பெருமானை கடுமையாக திட்டுகிறான், வசை மாறி பொழுகிறான். புத்தர் அதை கவனித்தார். மேலும் மேலும் அவன் பல்வேறு வார்த்தைகளை போட்டு கடுமையாக அவரை திட்டிக் கொண்டிருக்கிறார். இதை அவர் அருகிலே இருந்து ஆனந்தா என்கிற சீடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவன் திட்டுபவனையும் பார்க்கிறான். யாரை திட்டுகிறானோ அந்த புத்தர் பெருமானையும் பார்க்கிறான். திட்டுபவனிடம் முகத்திலே கடுமையான கோபம், மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டு இருக்கிறார். புத்தர் பிரான் தெளிந்த நீரோடை போல காட்சியளிக்கிறார். அவர் முகத்திலே எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவன் கடுமையாக பேசிக்கொண்டு இருக்கிறான். மேலும் மேலும்
புத்தரிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. அதே அமைதி அப்படியே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் ஆன வரையிலும் திட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டான். இந்த இடத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவன் கடுமையான கோபத்திலே புத்தரை திட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவர் அதை பிரதிபலிக்கவில்லை. இந்த வித்தியாசத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நம்மை ஒருவர் பார்த்து திட்டினால் பதிலுக்கு நாம் 1000 மடங்கு அவனை திருப்பி திட்டுகிறோம். இதுதான் பிரதிபலிப்பு. ஆனால் புத்தரிடத்திலே அப்படி பிரதிபலிப்பு நிகழவில்லை. அவர் அவராகவே இருக்கிறார். நம்மை பார்த்து ஒருவர் திட்டுகிற போது நாம் இயல்பை இழந்து பதிலுக்கு திட்டக்கூடிய நபராக, அவரை போன்ற நபராக மாறிவிடுவோம். யார் திட்டினாரோ அவருக்கு சமமாக நாம் மாறிவிடுவோம். ஆனால் புத்தர் அப்படி மாறவில்லை, பிரதிபலிக்கவில்லை. அவர் அவருடைய இயல்பிலேயே இருக்கிறார். ஏன்? இந்த இடத்தைத்தான் இன்றைய உரையிலே நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். புத்தர் ஏன் தன்னுடைய இயல்பிலேயே இருந்தார்? ஏன் கடுமையாக ஒருவன் திட்டினானே அதற்கு ஏன் பிரதிபலிப்பு செய்யவில்லை? ஒரே ஒரு காரணம்தான். அவன் கடுமையாக திட்டுகிறானே அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய அகத்தன்மை இல்லை. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொல்லுவது என்றால், அவன் கடுமையாக திட்டுகிறான். அதை இவர் கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்கு வருந்தி இருக்க வேண்டும். ஆனால் இவரிடத்திலிருந்து வருத்தம் வரவில்லை, சோகம் எழவில்லை. ஏன் என்றால் அவர் திட்டியதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இவரிடத்திலே இல்லை. இவர் ஆகவே பிரதிபலிப்பதில்லை. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னால் இதை இன்னும் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். 4 நண்பர்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறார்கள். பார்த்துவிட்டு வெளியே வந்த 4 பேருக்குமே அந்த திரைப்படம் மிகவும் பிடித்திருந்தது. 4 பேரும் பேசிக் கொண்டார்கள். ஒருவன் சொன்னான், அந்த திரைப்படத்திலே வரக்கூடிய பாடல்கள் இருக்கிறது பாருங்கள், எந்த அற்புதமான வரிகள் என்று வியந்தான். இன்னொருவன் சொன்னான், பாடல் வரிகள் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதற்கு அமைந்திருக்கக்கூடிய இசை இருக்கிறதே அது அலாதியானது, மிக அற்புதமானது. அந்த இசைதான் பாடல் வரிகளையே நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறது என்று அவன் இசையை புகழ்ந்தான். இன்னொருவன் சொன்னான், இல்லை இல்லை, அந்த நாயகனுடைய நடிப்பும் நாயகியினுடைய நடிப்பும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது என்று அவன் நடிப்பை புகழ்ந்தான். 4ஆம் அவன் சொன்னான், இதையெல்லாம் எடுத்து சாப்பிடும் அளவுக்கு அந்த சண்டை காட்சிகள் அமைந்திருந்தன. 4 பேரும் ஒரே திரைப்படத்தை தான் பார்த்தார்கள். 4 பேருக்கும் அந்த திரைப்படம் பிடித்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு எவை பிடித்திருந்தன என்று பார்த்தால் அது வெவ்வேறு விஷயங்கள் பிடித்திருக்கின்றன. கொஞ்சம் சற்று ஆழ்ந்து கவனித்து பார்த்தால் நடிப்பு பிடித்திருக்கிறது என்று சொன்னவனுக்கு நடிப்பிலே ஈடுபாடு இருக்கிறது, அதை பற்றிய அறிவு இருக்கிறது, அதை பற்றி அவன் படித்திருக்கிறான், பார்த்திருக்கிறான், நிறைய செய்திகளை வாங்கி உள்ளே பதிவு செய்திருக்கிறான். இசை பிடித்திருக்கிறது என்பவனுக்கும் அதே கதைதான். இசை நுட்பங்கள் அவனுக்கு புரிந்திருக்கிறது, அதை அவனால் ரசிக்க முடிகிற அளவுக்கு அவன் அதை பற்றிய அறிவு பெற்றிருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். அவர்களுக்கு
எது பிடித்திருக்கிறது, எது ஈர்த்திருக்கிறது, எது அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்றால் அது தொடர்பான பதிவு அவர்களுக்கு முன்பே இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இசை பிடித்திருக்கிறது என்பவனுக்கு இசை தொடர்பான பதிவு அவனுக்கு உள்ளே அமைந்திருக்கிறது. நடிப்பு பிடித்திருக்கிறது என்பவனுக்கு நடிப்பு சம்பந்தமான பதிவுகள் அவனுக்கு உள்ளே ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது. சண்டை காட்சி பிடித்திருக்கிறது என்பவனுக்கு சண்டை பற்றிய நுட்பங்கள், அதை பற்றிய அறிவு அவனுக்கு அகத்திலே முன்பே பதிவாகி இருக்கிறது. ஆகவேதான் இவை அவர்களை ஈர்க்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய அகம் அந்த விஷயங்களை ஈர்த்து கொண்டது. திரைப்படத்திலே எல்லாமும் இருந்தன, ஆனால் இவர்களை ஈர்த்தது இவர்களுக்குள்ளே ஏற்கனவே என்ன பதிவு இருக்கிறதோ அவற்றைத்தான் ஈர்த்து கொண்டது. ஏற்கனவே நமக்குள்ளே எத்தகைய பதிவுகள் இருக்கின்றனவோ அதற்கு ஒத்த விஷயங்களை நாம் ஈர்த்துக் கொள்ளுகிறோம். ஏன் ஈர்த்துக் கொள்ளுகிறோம்? இதான் இறை அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது. இப்ப இன்னும் கொஞ்சம் நுட்பமாக இதை பார்க்கலாம். நண்பர்களே, 5 புலன்கள் மூலமாகவும் நாம் பெற்ற அனைத்து அனுபவங்களையும் உள்ளே அகமாக இருந்து தெய்வீகம் மனம் என்கிற அடிப்படையிலே விரிந்து ஈர்த்து சுருக்கி பதிவு செய்து வைத்துக் கொள்ளுகிறது. இவற்றைத்தான் வினைகள், வினைப்பதிவு, நல்வினை, தீவினை என்றதை பிரித்து பேசுகிறோம், அல்லது பாவப்பதிவு என்று சொல்லுகிறோம். கர்மா என்று குறிப்பிடுவது இதைத்தான். ஊழ்வினை என்றும் அறிஞர்கள் பேசுவார்கள். நாம் புலன்கள் வாயிலாக பெற்ற அனுபவங்களை அகமாக இருந்து தெய்வீகம் மனமாக விரிந்து ஈர்த்து சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்ளுகிறது. 5 புலன்கள் வழியாக நாம் செய்த செயல்கள், மூளை வழியாக நாம் சிந்தித்த சிந்தனை அனைத்தையும் வாங்கி பதிவு செய்து கொள்ளுகிறது. நாம் ஈர்த்து பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முயற்சி இல்லாமலேயே இது நடக்கிறது. அப்ப இறை அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது. இத்தகைய பதிவுகளை பெறுகிற போது, இத்தகைய அனுபவங்கள் நாம் அடைகிற போது தெய்வீகம் அதை வாங்கி பதிவு செய்து கொள்ளுகிறது. பதிவிலே நல்ல பதிவு, தீய பதிவு என்பதெல்லாம் கிடையாது. வெறும் பதிவு, அவ்வளவுதான். எழுத்துக்கள் ஒரு பேப்பரிலே எழுதுகிறோம், அவை வெறும் எழுத்துக்கள் தான். அது நல்லவையா தீயவையா என்பதை நாம் எப்படி கணிக்கிறோம் என்பது அதனுடைய விளைவை கொண்டு கணிக்கிறோம். வினை எதுவும் நலம் தீது என்று இல்லை. அதன் விளைவை கொண்டே நாம் நலம் என்றும் தீது என்றும் பிரிக்கிறோம். நல்ல விளைவை தந்தால் அது நல்வினை என்று சொல்லுகிறோம். துன்ப விளைவை தந்தால் அது தீய வினை என்று சொல்லுகிறோம். ஆனால் பதிவு என்பது வெறும் பதிவு தான். தெய்வீகம் புலன் வழியாக எவை வந்தாலும் ஈர்த்து சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்ளுகிறது. இப்போ புத்தர் பெருமானிடத்துல பதிவுகள் எதுவும் இல்லை. பதிவுகள் எதுவும் இல்லாத புத்த பெருமான் வெறும் கண்ணாடியை போல காட்சியளிக்கிறார். கண்ணாடியின் முன்னாலே நாம் திட்டுகிறோம். கண்ணாடி பதிலுக்கு நம்மை திட்டுவதில்லை. கண்ணாடி வெறும் கண்ணாடி தான். நம் முகத்தை நாம் பார்க்கிறோம், அதை வாங்கி அது பதிவு செய்து கொள்வதில்லை. புத்தர் பெருமான் இவற்றை உள்வாங்கிக் கொள்ளவே இல்லை. அன்றைக்கு இரவு
ஆனந்தா என்கிற சீடன் புத்தர் பெருமானை பார்த்து கேட்கிறான், இவ்வளவு கடுமையாக அவன் பேசினானே, ஏன் நீங்கள் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? அவர் சொன்னார், இதற்கு முன்னாலே ஒரு கிராமத்திற்கு நாம் போனோம். அங்கே என்ன நடந்தது? அங்கே இனிப்புகளை கொடுத்தார்கள். நான் என்ன செய்தேன்? வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். அதை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். அதேதான் இங்கும் நிகழ்ந்திருக்கிறது. அவர் என்னை திட்டினார், நான் அதை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அது அவரையே திருப்பி காட்டியிருக்கிறது. கண்ணாடி நம்முடைய முகத்தையே காட்டுவது போல அவர் பேசிய பேச்சு அவருடைய இயல்பை அவருக்கு விளங்க வைத்திருக்கிறது. பதிலுக்கு நான் எந்த பிரதிபலிப்பையும் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்றால், அந்த மனிதன் திட்டினான், நான் ஏற்கனவே நிறைய பாவப்பதிவுகளை கொண்டிருந்தால் அந்த பாவப்பதிவுகளை நீக்கி சுத்தம் செய்யக்கூடிய வகையிலே தெய்வீகம் என்ன செய்கிறது என்று பார்த்தால், இதற்கு தகுதியான ஒரு துன்பத்தை ஈர்த்து அனுபவிக்க வைத்து சுத்தம் செய்கிறது. இதுதான் தெய்வீக அமைப்பு. நாம் செயல்களை செய்கிறோம், அவை வினைகளாக நமக்குள்ளே பதிவாகிறது. இதை தூய்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தெய்வீகம் அதற்கு தகுதியான நல்வினையையோ தீய வினையையோ, நல்லது செய்திருந்தால் நல்ல விஷயங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறது, அதற்கு விளைவான நன்மைகளை ஈர்த்துக் கொள்ளுகிறது. தீயவற்றை செய்திருந்தால் அவை தீய பதிவுகளாய் நமக்குள் இருக்கின்றன, அதற்கு விளைவாக தீய விஷயங்களை அது ஈர்த்துக் கொள்ளுகிறது. நல்ல வினை தீய வினை இவை நமக்குள்ளே பதிந்திருக்கக்கூடிய பதிவுக்கு ஏற்ப ஈர்த்து அனுபவித்து அவை சமன் செய்து நீக்கப்படுகின்றன. இப்படிதான் பதிவுகள் நீங்கவும் செய்கிறது. தொடர்ந்து புலன்கள் வழியாக பதிவு செய்து கொண்டேயும் இருக்கிறோம். பதிந்த பதிவுகளை தெய்வீகம் இப்படி விளைவை கொடுத்து நீக்கிக் கொண்டேயும் இருக்கிறது. தெய்வீகம் ஒரு சுத்திகரிப்பை செய்கிறது. ஒரு துன்ப பதிவை, ஒரு துன்பத்தை ஈர்த்து நம்மை அனுபவிக்க வைப்பதன் மூலமாக அதை சுத்தம் செய்கிறது. திருவள்ளுவர் ஒரு குறளிலே சொல்லுவார், இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பார். மூன்றாவது குறள். இருள் சேர் இருவினை. இருவினை என்றால் என்ன என்று கேட்டா, நல்வினை தீவினை என்று சொல்லலாம். இன்னும் சிலர் பழவினை புகவினை என்றும் அதற்கு உரை எழுதுகிறார்கள். நாம் இந்த நொடிக்கு முன்னாலே செய்த அனைத்தும் பழவினை. கருத்தொடராக பெற்ற பதிவுகள் சஞ்சித கர்மா. பிறந்தது முதற்கொண்டு இன்று வரைக்கும் செய்தவை பதிவாயிருக்கிறதே, இதற்கு பிராரப்த கர்மா. இந்த ரெண்டையும் பழவினை என்று சொல்லுவார்கள். புகுவினை என்பது இந்த இரண்டு பதிவுகளும் இனிமேல் நம்ம ஆன்மாவுக்கு ஆசையை ஊட்டி செயல் செய்ய வைக்கிறது. அது ஆகாமிய கர்மா. இதை புகுவினை என்பார்கள். சிலர் இதை நல்வினை தீவினை என்று குறிப்பிடுகிறார்கள். முதல் சொல்லாக இருள் சேர் இருவினை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இருள் என்பது துன்பத்தின் அடையாளம். துன்பத்தை தரக்கூடிய இரண்டு வினைகள். இப்ப நல்லது செய்தாலும் கூட துன்பம் வருமா என்ற கேள்வி நமக்கு பிறக்கிறது. இரண்டு வினைகளும் துன்பத்தை தரும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அப்படியானால்
நன்மை செய்வது கூட துன்பத்தை தருமா? இந்த கேள்வி நம் முன்னே எழுந்து நிற்கிறது. தீயது செய்தால் துன்பம் வரும் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் நன்மை செய்தாலும் கூட துன்பம் வரும் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார், நீ நல்லதே செய்தாலும் கூட துன்பம் வரும். எப்படி என்று கேட்டால், பிறவி என்பது ஒரு நோய், பிறவாமை என்பதுதான் புனிதமானது. நீ நல்லது செய்தால் அதற்கான விளைவை அனுபவிக்க திரும்ப திரும்ப பிறவி வந்து கொண்டிருக்கும். எப்படி தீமை செய்தால் அதை அனுபவிக்க திரும்ப திரும்ப பிறவி வந்து கொண்டிருக்குமோ, அதை போல நல்லது செய்தாலும் அதை அனுபவிக்க திரும்ப திரும்ப பிறவிகள் வந்து கொண்டிருக்கும். அப்போ பிறவி என்பது ரெண்டுக்கும் ஒண்ணுதான். பரிமேலழகர் உரை எழுதுகிற போது சொல்லுவார், இத இதுங்க நல்லதும் தீயதும் அப்ப சமம் தானா, ஒன்று தானா? வேண்டுமானால் நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், என்ன தீய வினை என்பது இரும்பு விலங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். கைதிக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா விலங்கு, விலங்கு மாட்டி இழுத்து செல்வார்கள் அல்லவா? தீய வினை என்பதை வேண்டுமானால் நீங்கள் இரும்பால் செய்யப்பட்ட விலங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்வினையை வேண்டுமானால் நீங்கள் பொன்னால் செய்யப்பட்ட விலங்கு என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? விலங்கு விலங்கு தாங்க. தங்கத்தால பண்ணியிருந்தாலும் அது நம்மை இயங்க விடாம தடுக்கும். இரும்பால செய்திருந்தாலும் அதே போலதான் தடுக்கும். ரெண்டுமே தண்டனை தான். அருளாளருடைய பார்வையிலே நல்வினை தீவினை இரண்டுமே சமம் தான். ரெண்டுமே பிறவியை கொடுக்கும். அதற்கான விளைவை நாம் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இறை அமைப்பு செயலுக்கு தகுந்த விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. விளைவு இல்லா வினை இல்லை, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் என்பார் அருள் தந்தை. அப்போ நல்வினையும் பிறவியாகிய நோயை கொடுக்கும், தீய வினையும் பிறவியாகிய நோயை கொடுக்கும். அப்போ துன்பம் இல்லாத நிலை எது என்கிற கேள்வி பிறக்கிறது. அந்த துன்பம் இல்லாத நிலையைத்தான் அருள் தந்தை அவர்கள் சமநோக்கு என்றார்கள். அது இப்ப புத்தருடைய நிலைதான். அவர் சமமாக கருதுகிறார். ஒருவன் கடுமையாக பேசினானா அல்லது வாழ்த்தினானா இரண்டையும் சமமாக கருதுகிறார். இரண்டும் அவருக்குள்ளே ஒரு கீறலை கூட உண்டு பண்ணவில்லை. ஏன்? அதை உள்வாங்கிக் கொள்ளத்தக்க நல்ல வினையோ தீய வினையோ அவரிடத்திலே இல்லை. இந்த இடம்தான் நாம் மனத்திலே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய இடம். அப்ப நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு என்ன காரணம்? அதை அனுபவிக்கத்தக்க தீய வினைகள் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று அர்த்தம். இன்பம் வருவதற்கு என்ன காரணம்? அத்தகைய இன்பங்களை அனுபவிக்கத்தக்க பதிவுகள் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று பொருள். ஒரு மரக்கட்டை இருக்கிறது, அதை நெருப்பிலே போடுகிறோம், தீப்பிடித்து எரிகிறது. ஒரு துணி இருக்கிறது, நீரிலே போடுகிறோம், நனைந்து விடுகிறது. இப்போ மரக்கட்டை ஏன் தீ பிடித்துக் கொண்டது என்றால், தீயை வாங்கிக் கொள்ளும் தன்மை மரக்கட்டையிலே இருக்கிறது. துணி ஏன் நனைந்து விட்டது என்றால், நீரை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை துணியிலே இருக்கிறது. ஏற்கனவே செய்த தீய வினைகள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் துன்பங்கள் நம்மை தாக்க முடியும். தீய வினைகள் நமக்கு இல்லை என்று சொன்னால் துன்பங்கள் நம்மை தாக்காது. ஏன் என்றால், உள்ளே இருக்கும் தீய வினைகள் தான் வெளியே துன்பத்தை தேடுகிறது. அதற்கு ஒத்த சரியான துன்பம் கிடைக்கிற போது அதை ஈர்த்துக் கொள்ளுகிறது. நாம் செய்த தீய வினைகள் துன்பத்தை ஈர்த்துக் கொள்ளுகின்றன.
நாம் செய்த நல்ல வினைகள் இன்பத்தை ஈர்த்துக் கொள்ளுகின்றன. எப்படி மரக்கட்டை நெருப்பை ஈர்த்துக் கொள்ளுகிறதோ, எப்படி துணியானது தண்ணீரை ஈர்த்துக் கொள்ளுகிறதோ, அதை போல நல்வினை தீவினை இரண்டும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஈர்த்துக் கொள்ளுகிறது. இப்படி ஈர்த்துக் கொள்ளுவது என்கிற அந்த நிலை இருக்கிறதே, அந்த சிஸ்டம், அந்த அமைப்பு, அதுதான் தெய்வீகம். செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் வாங்கி உள்ளே பதிந்து கொள்ளுவதும், அதை சுத்திகரிக்கக்கூடிய வகையிலே, தூய்மை செய்யக்கூடிய வகையிலே தக்க விளைவை அனுபவிக்க வைத்து அந்த செயலையும் விளைவையும் கழித்து விடுகிறது, சமன் செய்து விடுகிறது, நீக்கி விடுகிறது. டெலிட் அப்படித்தான். எனக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றாலேயே தீவினை இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போ நல்வினை தீவினை இந்த இரண்டும் அதுதான் இன்பத்தையோ துன்பத்தையோ ஈர்த்துக் கொள்ள வைக்கிறது, ஈர்த்துக் கொள்ளுகிறது. யாரோ என்னை திட்டினார் என்பது அல்ல, என்னுடைய தீய வினைதான் ஈர்த்து என்னை பார்த்து திட்டேன் என்று கேட்பது போல அமைந்திருக்கிறது. யாரோ என்னை துன்புறுத்தி விட்டார் என்பது அல்ல, என்னுடைய தீய வினைதான் உள்ளே இத்தகைய துன்பத்தை அனுபவிக்கத்தக்க மாதிரி இருக்கிறது. ஆகவே வந்து என்னை கொஞ்சம் திட்டுங்கள், என்னை அடியுங்கள் என்று கேட்கிறது, கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறது. அதான் ஈர்த்துக் கொள்ளுகிறது. அவர் செய்து விட்டார் என்பது அல்ல, என்னுடைய வினைதான் ஈர்த்துக் கொண்டது. ஈர்த்துக் கொள்ள தன்மை, ஈர்த்துக் கொள்ளத்தக்க தன்மை என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால், அவர் திட்டினாலும் கூட எனக்கு அது ஒரு சிறு வருத்தத்தையும் உண்டு பண்ணாது. ஏன்னா அது எனக்கு உள்ளேயே வரவில்லை. அப்போ வெளியே என்னை திட்டினாரோ, அடித்தாரோ, துன்பம் செய்தாரோ அந்த நபர் பிரச்சனையே இல்லை. அத்தகைய இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கத்தக்க பதிவு இடத்தில் இருக்கிறதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம். இந்த விஷயம் மட்டும் புரியவில்லைன்னு வைங்க, இந்த விஷயம் மட்டும் புரியவில்லை என்றால் திருக்குறளே ஒரு குறள் நமக்கு புரியவே புரியாது. என்ன குறள்? இடுக்கண் வருங்கால் நகுக. கண்ணதாசன் இதை சொன்னார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. சாதாரணமாக கேட்கிற போது துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமாங்க? துன்பம் உங்களுக்கு வந்தா தெரியும் என்பது போல பேசுவோம். ஆனால் இந்த தத்துவம் நமக்கு புரிந்திருந்தால், ஒரு துன்பம் வருகிறது, அந்த துன்பம் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பதிவு சுமையை குறைக்கிறது, ஒரு பாவச் சுமையை குறைக்கிறது. அனுபவித்து கழித்து விட்டோம். அப்ப சிரிக்கணுமா வேண்டாமா? சந்தோஷப்படணுமா வேண்டாமா? இங்கே மகிழ்ச்சி அடைய வேண்டும். யார் என்னை திட்டினாரோ, யார் எனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ, அவர் நான் அடைந்த துன்பத்திற்கு காரணம் இல்லை. என்னுடைய பதிவுதான் அதை ஈர்த்துக் கொண்டதே தவிர அதற்கு அவர் காரணம் இல்லை. அவர் இல்லாவிட்டால் இன்னொரு மூலமாக அந்த பதிவை, என்னுடைய பதிவுகள் இன்னொரு மூலமாக அதை சமன் செய்து கொள்வதற்காக அந்த துன்பத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கும். இவர் இல்லாவிட்டா இன்னொருத்தர், இந்த பஸ்ல அடிபடாவிட்டா இன்னொரு பஸ்ல அடிபட்டிருப்பேன். ஏன்? அடிபடணுங்கிற பதிவு இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு பஸ்ஸோ டிரைவரோ வெளியே இருக்கிற நிகழ்வுகளோ காரணமே கிடையாது. அதை அனுபவிக்கத்தக்க பதிவு எனக்குள்ள இருக்கிறது. எப்படி நெருப்பை அந்த மரக்கட்டை உள்வாங்கிக் கொள்கிறதோ, எப்படி நீரை துணி உள்வாங்கிக் கொள்கிறதோ, அதை போல துன்பத்தை என்னுடைய கருமையும் உள்வாங்கிக் கொள்கிறது, ஈர்த்துக் கொள்கிறது.
அப்ப யார் எனக்கு துன்பம் செய்தாரோ அவர் உண்மையிலே எனக்கு துன்பம் செய்யவில்லை, என்னுடைய பாவ பதிவை கழிப்பதற்காக உதவி இருக்கிறார். அப்போ ஒரு பாவச்சுமை குறைந்திருக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடையலாம். இன்னும் கொஞ்சம் மனம் உயர்ந்தால் அவரை வாழ்த்தலாம். ஆனால் சாதாரணமாக நாம் என்ன செய்கிறோம்? துன்பம் செய்ததற்கு பதிலுக்கு துன்பம் செய்து மேலும் ஒரு பாவச்சுமையை கூட்டிக் கொள்ளுகிறோம், மேலும் ஒரு கர்மாவை கூட்டிக் கொள்ளுகிறோம். இதுதான் சராசரியாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. புத்தர் என்று சொன்னால் கௌதம புத்தரை சொல்லக்கூடிய சொல் அல்லது. புத்தம் என்றால் ஞானம் என்று அர்த்தம். ஞான நிலையை அடைந்தவர்களை புத்த நிலை அடைந்தவர்கள் என்று சொல்லுவது வழக்கம். கௌதம புத்தரும் அந்த நிலையை அடைந்ததனாலே அவரை புத்தர் என்று குறிப்பிடுகிறோம். அருள் தந்தை அவர்கள் கூட ஒரு புத்தர் தான். ஏன்னா அவரும் ஒரு புத்த நிலையை எட்டியவர் தான். இங்கே நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது, யார் எனக்கு துன்பத்தை செய்தார்களோ அந்த நபர் எனக்கு உண்மையில் உதவி இருக்கிறார். இது புரிய வேண்டும் என்று சொன்னால் இறையமைப்பு எப்படி வாங்கி துன்பத்தை அனுபவிக்க வைத்து உள்ளிருக்கூடிய பதிவுகளை தூய்மை செய்கிறது என்பது புரிந்தால்தான் இதை நாம் மகிழ்ச்சிகரமாக அங்கீகரிக்க முடியும். இங்குதான் தத்துவ ஞானம் தேவைப்படுகிறது. தத்துவ ஞானம் தெளிவாக புரிந்தால்தான் புதியதாக தீய வினைகள் செய்யாத ஒரு இடத்திற்கு நாம் வர முடியும். இந்த தத்துவ ஞானம் நுட்பமாக இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் புரிய வேண்டும். அப்பதான் அதை கூர்ந்து அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும். இந்த தத்துவ ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு தவம் உதவியாக இருக்கிறது. இந்த தத்துவ ஞானம் புரிந்து கொள்கிற போது புதிய தீய வினைகளை உருவாக்கி கொள்ளாத ஒரு வாழ்வியல் நமக்கு அமைகிறது. இது இன்னும் தவத்திலே ஆழ்ந்து போவதற்கு சாத்தியப்படுத்துகிறது. இதை அருள் தந்தை அவர்கள் ஒரு கவிதையிலே அழகாக விளக்குகிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் நன்றாக, ஏற்புத்தன்மை ஏற்றுக்கொள்வது. முதல்ல ஒருவர் திட்டுகிறார், இல்ல ஒருவர் என்னை அடித்து விட்டார், இல்லை அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? அதான் அடித்து விட்டாரே, எனக்கு துன்பம் வந்து விட்டது, அதை மறுக்கக்கூடிய இடத்திலே நான் இல்லை. தெய்வீக அமைப்பு உறுதியாக எனக்கு அந்த துன்பத்தை கொடுத்தே தீரும். ஆகவே அருளாளர்கள் இயல்பாக நிகழக்கூடிய அனைத்தையும் அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் சராசரி மக்கள் அப்படி அங்கீகரித்துக் கொள்வதில்லை. மாறாக அதற்கு எதிர்வினை செய்து மேலும் ஒரு துன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அப்ப சராசரி மனிதன் துன்பத்தை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே செல்கிறான். மகான்கள் துன்பத்தை சமன் செய்து தூய்மடைந்து கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த துன்பத்தை வாங்கிக் கொள்ளத்தக்க தீயவனை பதிவு இல்லை. ஆகையினாலே அவர்களுக்கு துன்பமாகவே தெரிவதில்லை. இயேசுநாதரை சிறுவையிலே அறைகிறார்கள். இயேசுநாதருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை அருளாளர்கள் பேசுகிறார்கள். கைகளிலே ஆணியை அடிக்கிறார்கள். இயேசுநாதர் இறைவனிடத்திலே இறைவா, இவர்கள் அறியாமையில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் மன்னித்து விடுங்கள். அவர்களுக்காக அவர் வேண்டுகிறார். தனக்கு அது துன்பமாகவே தெரியவில்லை. அவர் பார்க்கக்கூடிய நமக்கு ஐயோ இப்படி சிலுவையில் அறைந்து விட்டார்களே என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த துன்பத்தை உள்வாங்கிக் கொள்ளும் தீயவனை பதிவு அங்க இல்லை.
அப்ப அவருக்கு இது துன்பமாக தெரியவில்லை, மாறாக அவர் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டுகிறார். ரொம்ப தெளிவாக நாம் மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது, தீய வினை பதிவு இல்லாமல் ஒரு துன்பமும் நமக்கு வராது. அருள் தந்தை இந்த பாடலை சொல்லுகிறார், ஏற்பின்றி தீ அண்டா பாவவினை பவவினை இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வராது. ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் தீ மரக்கட்டையை எரிக்காது, தீ சுடாது. தீ சுட வேண்டும்னா அந்த தீயை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிற இடத்துல தான் சுடும். ஏற்பின்றி தீ அண்டா பவவினை இருப்பு என்றேல் ஒரு தீமை வாராது. இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். இதுதான் சிஸ்டம். இறை அமைப்பு எப்படி இருக்கிறது? ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். வினையை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதுக்கு ஏற்ற விளைவை ஈர்த்துக் கொள்ளுகிறது. இந்த வினையை ஏற்று பதிவிலேயே வைத்திருக்கிறது, அதற்கேற்ற விளைவை ஈர்த்து அதை சமன் செய்து சுத்திகரிக்கிறது, சுத்தம் செய்கிறது. இதான் இறை சதா செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. இறை அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது. ஏற்பின்றி தீ அண்டா பவவினை இருப்பு என்றேல் ஒரு தீமை வராது. இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். இப்ப பாருங்க, ஏற்புத்தன்மை accept as it is, உள்ளது உள்ளபடி, நிகழ்ந்தவற்றை நிகழ்ந்தபடி, நடந்தவற்றை நடந்தபடி அப்படியே அங்கீகரித்துக் கொள்ளுவது. இன்னும் கொஞ்சம் அதை மகிழ்ச்சியாக அங்கீகரித்துக் கொள்வது. நாம கூட சில விஷயங்களை அங்கீகரித்துக் கொள்கிறோம் வேறு வழி இல்லாம, கட்டாயத்தினாலே அங்கீகரித்துக் கொள்கிறோம். அப்படி இல்லை. இறை அமைப்பு நம்மை சுத்திகரிக்கவே இந்த செயலை நிகழ்த்துகிறது என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக அங்கீகரித்துக் கொள்கிற போது பிரதிபலிக்கும் தன்மை எங்கே வராது. இதுதான் வித்தியாசம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத போது நாம் பதிலுக்கு பிரதிபலிக்கிறோம். ஒருவர் என்னை பார்த்து திட்டுனா அவரை பார்த்து 100 வார்த்தை நான் திட்டுகிறேன். ஒருவர் என்னை ஒரு அடி அடித்து விட்டால் பதிலுக்கு அவரிடத்துல 10 அடியை நான் திரும்ப கொடுக்க முயற்சிக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வலிமை மிகுந்தவன் தன்னை தாக்கியவனை பதிலுக்கு தாக்குவான். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, ஒருவன் தன்னை தாக்கினான், பதிலுக்கு அவனால தாக்க முடியல, அவன் தாக்குதலை வேறு விதமாக வைத்துக் கொள்கிறான். என்ன சொல்லுகிறான்? எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க, தகுந்த தண்டனை கொடுக்கத்தான் போறான், அன்னைக்கு அனுபவிப்பான். இதுவும் எதிர்த்தாக்குதல் தான், இதுவும் எதிர்த்தாக்குதல் தான் என்பதை நன்றாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சகிச்சுக்கிட்ட நல்லவங்கிற வேஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்த்தாக்குதல். ஏன் அவனை மட்டும்தான் கடவுள் பார்த்துட்டே இருக்கானா? அவனுக்கு மட்டும்தான் தக்க விளைவை கொடுப்பானா? உங்களுக்கும் தான் கொடுப்பான், யாருக்கும் தான் கொடுப்பான். ஆனால் அவனை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? நமது வன்மம், நமது எதிர்வினை. நேரடியாக அவனை அடிக்க முடியல, இப்படித்தான் சபிக்க முடியுது. எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் என்று ஒரு விதமான சாபம், ஒரு விதமான எதிர்ப்புணர்வு. நல்லவங்கிற போர்வையில பண்ணக்கூடிய அநியாயம், அக்கிரமம், தீய வினை எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருங்கிறது மிதவாதிகளுடைய தாக்குதல் அப்படி வச்சுக்கலாம், அல்லது பலவீனர்களுடைய தாக்குதல், அதுவும் தாக்குதல் தான். அப்படி பண்றவனும் நல்லவன் கிடையாது, அவனும் பதிலுக்கு ஒரு தீவினையை செய்து விட்டான்.
இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அவளை எல்லாம் ஏதோ நல்லவர்கள் நினைத்துக் கொண்டிருப்போம். இல்லை, எதிர்த்து தாக்க முடியல, ஆகையினாலே அவர்கள் புறவழியிலே போய் தாக்குகிறார்கள். ஆனால் இங்கே ஏற்பு தன்மை என்பது இப்படி எல்லாம் கடவுள் பார்த்துப்பான், உரிய கடவுள் தண்டனை கொடுப்பான் என்கிற மனநிலை இல்லாமல் அவர்கள் மீதும் கருணையை பொழிவது, அவர்களிடத்திலையும் அன்பை காட்டுவது, அவர்களையும் வாழ்த்துவது. பகைவனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்பது இங்க வரணும். அமைதியா உட்கார்ந்து தவம் பண்றது இல்லை. ஒரு திட்டுகிற போது, அடிக்கிற போது அவனுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் புதிய புதிய வினைகளை நாம் உருவாக்கி கொள்ளாத ஒரு இடத்திற்கு வருவோம். அப்பதான் இருக்கிற வினை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து ஒரு நிலையில எந்த வினைப்பதிவும் உள்ளே இல்லை என்ற இடத்தை அடையும். நண்பர்களே, நல்லது செய்தாலும் அவை பதிவாகின்றன, தீயது செய்தாலும் பதிவாகின்றன. எப்போது எனக்கு அதிலே விருப்பு அல்லது வெறுப்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு பதிவாகும். ஒரு விஷயத்தை நான் விரும்புகிற போது, நான் விரும்புகிறேன், அப்ப எனக்குள்ளே பதிவாகிறது. ஒரு விஷயத்தை நான் வெறுக்கிற போது, நான் வெறுக்கிறேன், அது என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய விருப்பம் என்ன, அதை வெறுப்பது என்பது என்னுடைய விருப்பம். அது என்னை மையப்படுத்திய ஒரு விஷயம். ஆகவே விருப்பு வெறுப்பு இரண்டும் எனக்குள்ளே பதிவாகிறது. அப்ப பதிவாகாத இடம் எது என்று பார்த்தால் விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இதைத்தான் சமநோக்கு என்பார் அருள் தந்தை. உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, பிடிக்கிறது என்பதும் இல்லை, பிடிக்கவில்லை என்பதும் இல்லை, நண்பரும் இல்லை, பகைவனும் இல்லை, எல்லாவற்றையும் சமமாக பாதிப்பது. இந்த இடத்துல எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை, இறை அமைப்பு என்னை எப்படி இயக்குகிறதோ அப்படி நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேங்கிற நிலையில அந்த செயல்கள் எனக்குள்ளே ஒரு பதிவை உண்டு பண்ணுவதில்லை. மகான்கள் இந்த நிலையில் இருப்பதனாலே அவர்கள் அவர்களுக்கு விருப்பம் என்று ஒரு செயலை செய்யவில்லை. இறை எப்படி இயக்குகிறதோ அப்படி நான் இயங்குகிறேன் என்கிற அடிப்படையிலே எனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்கிறேன் என்பதாக இல்லை. எனக்கு எது பிடிக்கவில்லையோ அதை வெறுக்கிறேன் என்பதும் இல்லை. இறை இயக்கியபடி நான் இயங்குகிறேன் என்று தன்னை முழுமையுமாக இறைவனிடத்திலே சரணடைய செய்துவிட்டு இறைவனுடைய கருவியாக இயங்குவது, செயல்படுவது, அங்கேதான் புதியதாக பதிவுகள் உருவாவதில்லை. இப்ப புத்தருடைய நிலை அப்படித்தான். உள்ளே எந்த பதிவும் இல்லை. ஆகவே அவரை நோக்கி ஒருவன் திட்டினால் அவருக்கு அது வருத்தத்தை உண்டு பண்ணவில்லை. பதில் வினையையும் அவர் செய்யவில்லை. வெறுமனே அவர் அவராகவே இருக்கிறார். கண்ணாடி முன்னாலே நீங்கள் போகிறீர்கள், உங்கள் முகத்தை அது காட்டுகிறது. விலகி போய்விட்டால் உங்கள் முகத்தை அதை இழந்து விடும், அவ்வளவுதான். அந்த கண்ணாடிக்குள்ள அது எந்த விதமான விளைவையும் உண்டு பண்ணார். அதுதான் குரு ஒரு கண்ணாடி என்பார்கள். வெறுமனே நம்மையே பிரதிபலித்து காட்டுவதாக குரு இருப்பார். நம் குறைகளை அவர் நமக்கே உணர்த்தும்படியாக இருப்பார். நம்மை திருத்துவதற்காக, நம்மை மேம்படுத்துவதற்காக. அது அவருடைய இயல்பு. அதுக்குள்ளே ஒரு பதிவை அது உண்டு பண்ணார். அப்போ நாமும் நமக்குள்ளேயும் ஒரு பதிவும் உருவாகாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சமநோக்கு வரணும். இப்ப மகான் இடத்துல இந்த சமநோக்கு வந்து விட்டது. சமநோக்கு வந்த இடத்துலதான் ஞானம் சாத்தியம். இன்னும் இந்த விஷயத்தை மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்திலே நாம் எதை வெறுத்தாலும் ஞானானுபவம் சாத்தியமாகாது. ஏன்? நாம் எதை வெறுக்கிறோமோ அதுவும் தெய்வீகத்தின் ஒரு பகுதி. அதுவும் சேர்ந்துதான் தெய்வீகம், அதுவும் சேர்ந்துதான் பிரபஞ்சம், அதுவும் சேர்ந்துதான் சுற்றவெளி. அப்ப தெய்வீகத்தின் ஒரு பகுதியை இருக்கிற போது எப்படி முழுமை பேறு சாத்தியமாகும்?
அப்போ இந்த பிரபஞ்சத்திலே காணக்கூடிய ஒவ்வொன்றும் புனிதமானதே, ஒவ்வொன்றும் உயர்ந்ததே. சராசரி மனிதன் இதை பாதியா பிரிச்சிருவான். ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. இருள் வெறுப்பான், ஒளியை மதிப்பான். நண்பனை மதிப்பான், பகைவனை வெறுப்பான். உயர்ந்ததை ஏற்றுக்கொள்வான், தாழ்ந்ததை வெறுப்பான். அருள் தந்தையவர்கள் ஒரு பாடலே சொல்லுவார்கள், ஒன்றுமிலா ஒன்றின் ரகசியத்தை கண்டால் எது சுத்தவெளி தெய்வீகம், அந்த அனுபவம் வந்துவிட்டால் ஒன்றுமிலா ஒன்றின் ரகசியத்தை கண்டால் உண்டு என்பது இல்லை என்பது இரண்டும் ஒக்கும், ரெண்டும் சமந்தான். கடவுள் இருக்கிறது என்பவனும் இல்லை என்பவனும் ஒரே நிலையிலே தான் இருக்கிறான். கடவுள் இருக்கிறது என்பவன் இருப்பது இருக்கிறது என்று நம்புகிறான். இல்லை என்பவன் அவன் கடவுள் இல்லை என்று நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறதே தவிர உண்மை தெரியவில்லை. அப்ப நம்பிக்கை வெறும் நம்பிக்கை தான். இவன் இருக்கிறது என்று நம்புகிறான், அவன் இல்லை என்று நம்புகிறான். ரெண்டு பேரும் வெறும் நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன ஏற்றத்தாழ்வு? தெய்வீக அனுபவம் வந்து விட்டால் நண்பனுக்குள்ளேயும் தெய்வீகம் இருக்கிறது, பகைவனுக்குள்ளேயும் தெய்வீகம் தான் இருக்கிறது. அப்ப யார் எதை வெறுப்பது? அப்போ முதலில் நாம் எதையும் வெறுக்காத மனோபாவத்திற்கு வர வேண்டும். அருள் தந்தையவர்கள் சொல்லுவார்கள், விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். ரொம்ப கவனத்திலே கொள்ள வேண்டிய வரி இது. எதையும் வெறுக்காதே, அவ்வளவுதான். வெறுக்கவில்லை என்று சொன்ன எல்லாமே புனிதமானது, எல்லாமே மதிப்புக்குரியதுதான். 1000 பேருக்கு உணவு சமைத்து வைத்திருக்கிறார்கள், எல்லா உணவும் மதிப்புக்குரியதுதான். அதுக்காக எல்லாத்தையும் நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் சாப்பிடலாம். அதுக்காக எல்லாத்தையும் நானே சாப்பிடணும் அர்த்தத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நல்லது என்றால் நான் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த அர்த்தம் இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் நல்லதுதான். எதை எப்போது எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எப்போது எந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அளவு முறை அறிந்து வாழ்ந்தா வெறுக்க வேண்டிய அவசியமே வராது. இந்த புரிதல் நமக்கு வரணும், இந்த சமநோக்கு வரணும். ஒன்று, எல்லாம் தெய்வீகமானதுதான். இரண்டாவது, எனக்கு வர இன்ப துன்பத்திற்கு காரணம் என்னுடைய பதிவுகள் தானே தவிர வெளியே இருக்கக்கூடிய நபர்களோ நிகழ்ச்சிகளோ இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். மூன்றாவது, எதிர்வினை ஆற்றக்கூடிய பண்பை தவிர்த்து விடணும். நான்காவது, மாறாக நாம் அந்த சூழலை, அந்த நபரை, அந்த நிகழ்ச்சியை வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த 4 வரியில, முதல்ல 4 வரி ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார். ஏற்பின்றி தீ அண்டா, பவவினை இருப்பு என்றேல் ஒரு தீமை வாராது. ஏன்? இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். இறை அமைப்பே எப்படித்தான் இருக்கிறது? வினை இருந்தா அதுக்குரிய விளைவை அதோடு இணைத்து சமன் செய்து இரண்டையும் சுத்திகரிக்கும். நம்மை தூய்மை செய்வதற்காக சதா தெய்வீகம் முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதைத்தான் நாம் ஒருடி அதை நோக்கி நடந்தால் அது 10 அடி நம்மை நோக்கி வருகிறது என்று அருளாளர்கள் பேசுகிறார். ஆக இறை அமைப்பு சதா நம்மை சுத்திகரிக்கும் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறது. அதான் செயல் விளைவு நீதி. ரொம்ப தெளிவா நாம் புரிந்து கொள்ள, எனக்கு துன்பம் வருகிறது என்றால் சிறியதோ பெரியதோ அதுக்கு நான் மட்டுமே காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை என்கிற தெளிவு நமக்கு பிறக்க வேண்டும். இப்போ அடுத்த 4 வரியில நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறார். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்புக் கொள்வோம்.
யார் மூலம் ஒரு துன்பம் வந்தாலும் கூட அதை பொறுமையாக அங்கீகரித்துக் கொள்வோம், ஏற்றுக்கொள்ளுவோம். எப்படி? வினை தீர்க்கும் மருந்தே என்று. ஒரு தீய வினையை போக்கக்கூடிய மருந்து இதுதான். என்ன? வரக்கூடிய துன்பத்தை அப்படியே அங்கீகரித்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது. இந்த ஏற்றுக்கொள்வது என்பதற்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, வரக்கூடிய விளைவை மாற்றிக்கொள்ளத்தக்க அறிவை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம். அல்லது அதை தாங்கும் திறமையை வளர்த்துக் கொள்ளலாம். சாமிஜி அப்படியே ஒரு இதுக்கு முன்னால ஆன்மீக உலகில சொல்லியிருப்பாங்க, அதை அப்படியே அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லை சாமிஜி. மாற்ற முடிந்ததை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப அப்டேட்டடான பிலாசபி அருள் தந்தி அவங்க கொடுக்கிறார். யாருக்கும் பொருந்தும். மாற்ற முடியதை மாற்றிக்கொள்ளும். துன்பம் வந்துருச்சு, ஒரு காயம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? இந்த காயத்தை போக்குறதுக்குரிய செயல்களை செய்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, சில பாதிப்புகள் இருக்கு, தாங்கும் திறனை வளர்த்துக் கொள்ளலாம். கடுமையா பேசிட்டான், என்ன பண்ணலாம்? அதற்காக வருத்தப்படாத ஒரு திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சாமி சொல்றாங்க, எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்புக் கொள்வோம், வினை தீர்க்கும் மருந்தே என்று. தீய வினைக்கும் மருந்து உண்டு. இதனை தலைப்பு. சாதாரணமா நிறைய மருந்துகளை பார்க்கிறோம் நாம. இப்ப அலோபதி மருந்து இருக்கிறது, அத உடல்ல வரக்கூடிய பாதிப்புகளை போக்கும், உடல் அளவுல வேலை செய்யும். சித்த மருத்துவம் இருக்கிறது. சித்தனா உயிர், உயிரில வரக்கூடிய கலங்கங்களை போக்கக்கூடிய வல்லமை அதில் இருக்கக்கூடிய சில மருந்துகளுக்கு உண்டு. உடலையும் குணப்படுத்தும், உயிரையும் குணப்படுத்தும். ஹோமியோபதி மருத்துவம் இருக்கிறது, காந்த களத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை போக்கும், மனதிலே உள்ள பாதிப்புகளை கூட போக்கும் தன்மை ஹோமியோபதி மருத்துவத்திற்கு உண்டு. அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் போன்ற மருத்துவ முறைகள் கூட உயிர் ஓட்டத்திலே வரக்கூடிய பாதிப்பை, தடையை, தேக்கத்தை போக்கும், காந்த களத்தை தூய்மைப்படுத்தும் தன்மை இத்தகைய மருத்துவ முறைகளுக்கு உண்டு. ஆனால் கருவிலேயே பதிந்திருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கிறதே, அது தரக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது, அதனால வரக்கூடிய பாதிப்புகள், இழப்புகள், விபத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. இத்தகைய தீய வினையை போக்குவதற்கு மருந்து இருக்கிறதே, அந்த மருந்து என்ன என்று பார்த்தால், முதலில் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த உள்ளம். எனக்கு இவங்கதான் மனைவி, அப்படி ஏற்றுக்கொள்ளணும். அவங்க மட்டும் மனைவியா வந்திருந்தா இது வெறும் கற்பனை, சுத்தமா பயன் தராத ஒரு சிந்தனை. இதுதான் என்னுடைய மகன், இதுதான் என்னுடைய மகள், இவள் இப்படித்தான், இதை அப்படி அப்படியே அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அவங்க மட்டும் என்னுடைய மகனா இருந்திருந்தா, இவங்க மட்டும், அந்த பிள்ளை என் பிள்ளையா இருந்திருந்தா, இதெல்லாம் அதான் இல்லையே. வீண் அனாயாசமான கற்பனை, பயனற்ற கற்பனை. இந்த ஊர் தான் எனக்கு அமைந்த ஊர், இந்த நட்பு தான் எனக்கு அமைந்த நட்பு, இந்த உறவுகள் தான் எமக்கு அமைந்த உறவுகள். என்னுடைய உடல்வாக இப்படித்தான், என்னுடைய நிறம் இப்படித்தான், என்னுடைய அவயங்கள் இப்படித்தான், அதை அப்படி அப்படி அங்கீகரித்துக் கொள்ளுவது. ஏன்னா தெய்வீகம் எங்கும் தப்பு பண்ணாது, எனக்கு எது மிகச்சரியோ அந்த மாதிரிதான் அமைச்சிருக்கும். இறையமைப்பு எங்குமே தவறு பண்ணாது. நான் எங்காவது தவறு கண்டுபிடிச்சா அது என்னுடைய தவறை தவிர தெய்வீகத்துடைய தவறா இருக்காது. பிரபஞ்ச இயக்கம்னா அது சரியாதான் இருக்கு, அதை மாற்றி அமைக்க வேண்டிய வேலை இல்லை நமக்கு. அதுதான் சில ஞானிகள், நீங்க தொண்டுன்னு ஒண்ணும் பண்ண தேவையில்லை, முதல்ல உங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை உணர்ந்து கொள்கிற போது என்ன தெரியும்? இறையமைப்பு பர்ஃபெக்டா இருக்கு என்பது புரிஞ்சிடும். அங்கதான் முழு நிறைவு இருக்கும். ஆச்சரியமாக இருக்கிறது அவருடைய சிந்தனைகள். இறையமைப்பு
ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்து போதும் ஏற்புக் கொள்வோம் வினைத்திற்கும் மருந்தே. இந்த வினையை தீர்க்கக்கூடிய மருந்து இருக்கிறதே, இது ஏற்பு தன்மைதான். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் அத்தகைய துன்பங்கள் திரும்ப வராத ஒரு நிலையை அடையுங்க. தாங்கு திறனை வளர்த்துக் கொள்ளுங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை முதல் மகிழ்வாக எதிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய பாவப்பதிவை போக்குவதற்கு, என்னுடைய வினைப்பதிவை சமன் செய்து கொள்வதற்கு தான் இறை அமைப்பு கொடுத்திருக்கிறது. தெய்வீகம் தந்த வரம் இது. இது இன்பம் துன்பம் ரெண்டுமே. ஏன் வரம்? இரண்டும் என்னை சுத்திகரிக்கிறது, இரண்டும் என்னை தூய்மை செய்கிறது. எந்த அளவுக்கு தூய்மையாகிறதோ அந்த தான் இறை அனுபவம் எனக்கு சாத்தியமாகும். எந்த அளவுக்கு தூய்மையாகிறதோ அந்த அளவுக்கு தெய்வீகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறனையும் வளரும். நான் சில காலம் ஒரு மன்றத்திலே பொறுப்பாசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். சிலர் அருள் தந்தை நடத்தக்கூடிய பிரம்மஞான வகுப்புக்கு செல்லுவார்கள். சென்றவர்கள் வந்த பின்னாலே அவர்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் என்று கேட்போம். சிலர் சொல்லுவார்கள், அங்க ரொம்ப அற்புதமான சூழல், மலையடி வாரம், அந்த இயற்கையை புகழ்வார்கள். சில பேர் சொல்லுவார்கள், அங்க அருமையான உணவு, நேரத்துக்கு சரியா உணவு, உணவை புகழ்வார்கள். சிலர் அங்கே பலர் வந்திருப்பார்கள், அவர்களை பற்றி நிறைய தகவல்களை சேகரித்துக் கொள்வார்கள். நடத்தக்கூடிய நாங்களும் ஏதாவது தவத்தை பத்தி 2 வார்த்தை சொல்லுவாரா, தத்துவத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். உண்மை என்ன என்று பார்த்தால், அவருக்கு எது இருக்கிறதோ அதை பற்றி பேசுகிறார். சிலருக்கு உணவுதான் ஈர்த்திருக்கிறது, அவங்க சிந்தனை உணவில் இருக்கிறது, அவங்க அறிவு முழுக்க அது சார்ந்ததாக இருக்கு. ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, திரைப்படத்தை பார்த்த 4 இளைஞர்கள். சண்டை காட்சியை பற்றி அறிவு இருக்கக்கூடிய ஒருவன் சண்டையை பற்றி தான் சிலாகித்து பேசுவார். இசையை பற்றி அறிவு இருக்கக்கூடிய ஒருவன் இசையைத்தான் சிலாகித்து பேசுவார், அதைத்தான் விமர்சனம் செய்வார். உள்ளே எத்தகைய பதிவுகள் இருக்கிறதோ அதுக்கேற்ற விஷயங்களைத்தான் நம்மால ஈர்க்க முடிகிறது. அதுதான் என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. தவம் சார்ந்த பதிவுகள் இல்லை அதுல. அப்போ தவத்தை பற்றி நான் அதிகமா புரிந்து கொள்ளவே இல்லை, பேசவில்லை அதை பற்றி. தத்துவ ஞானம் பற்றிய பதிவுகள் எனக்கு இல்லை, அது எனக்கு உள்ள வரமாட்டேங்குது, அது என்னை ஈர்க்கவே இல்லை. ஆகவே அதை பற்றி நான் அதிகமாக பேசவில்லை. எந்த ஒரு மனிதன் எதை பற்றி பேசுகிறானோ அவன் அந்த குணமுடைய திருடன், திருட்டை பற்றி தான் பேசுவான். ஏன்? அத்தகைய பதிவு தான் அவனுக்குள்ளே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கிற போது நம்மளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நம்மை ஆய்வு செய்கிற போது நம்மை எவை இருக்கின்றன, எத்தகைய பதிவுகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் திரும்ப திரும்ப வருகின்றனவா, அதை அனுபவிக்கத்தக்க பதிவுகள் இருக்கிறது என்று நம்மையும் நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். அருள் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவாகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்புக் கொள்வோம் வினை தீர்க்கும் மருந்தே என்று. கடைசியா 2 வரி கொடுப்பாங்க பாருங்க. ஏற்பு பிறர் தூற்றலுக்கும். மற்றவர்கள் என்னை கடுமையா விமர்சிக்கிறார்கள், திட்டுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்பு பிறர் தூற்றலுக்கும். ஆனா நான் எப்படி பதிலுக்கு என்ன செய்யணும்? ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம். அவர்கள் என்னை தூற்றலாம், ஆனா பதிலுக்கு நான் அவர்களுக்கு நன்மையே செய்பவனாக இருக்கணும். இயற்பு பிறர் தூற்றலுக்கும் ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம். இதுதான் இந்த தத்துவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்புக் கொள்வோம் வினைத்திற்கும் மருந்தே என்று. இயற்பு பிறர் தூற்றலுக்கும் ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம். சராசரி மக்கள் நாம், நமக்குள்ளே தீயவனை பதிவுகள் இருக்கின்றன. ஆகவே நமக்கு சொல்லுகிற போது அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன,
ஏற்பு பிற தூற்றலுக்கு. மற்றவர்கள் எனக்கு தீங்கு செய்கிறாரா ஏற்றுக்கொள், ஆனால் பதிலுக்கு நீ நன்மையே செய்யக்கூடிய பண்புடையவனாக மாறு. இப்படியே வாழ்ந்து கொண்டு வருகிறப்போ ஒரு நிலையில தத்துவத்திலே சைவ சித்தாந்திலே சொல்லுவார்கள், இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று ஒரு வார்த்தை. பாவப்பதிவு புண்ணிய பதிவு ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. இப்ப உள்ள எந்த பதிவும் இல்லை, ஒரு பதிவும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதே, அங்கு வெளி உலகம் இவருக்கு எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணாது. வெளியே நடக்கூடிய நல்லதோ தீயதோ அது அவரிடத்திலே ஒரு சலனத்தையும் உண்டு பண்ணாது. இந்த நிலையைத்தான் சமநோக்கு என்பார்கள். இங்கதான் இன்பம் துன்பம் ரெண்டும் கடந்து விட்ட ஒரு இடம். தெய்வீக நிலையிலேயே அவர்கள் வாழுகிறார்கள். அந்த நிலைக்கு செல்ல வேண்டும்னா முதல்ல நாம் இந்த ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். என்ன? இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவாகும். தெய்வீகம் இப்படித்தான் பதிவுக்கு ஏற்ப இன்ப துன்பத்தை கொடுத்து சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது, சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப புதியதாக துன்ப பதிவுகளை நாம் உருவாக்கி கொள்ளாத ஒரு வாழ்க்கை முறை எனக்கு வரணும். அப்போ ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம். நம்ம வாழ்க்கை முறையை இப்படித்தான் வச்சுதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். அதான் ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம். அருள் தந்தையவர்கள் எங்க பார்த்தாலும் இந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டுல கொண்டு வந்து முடிக்கிறத நாம அவருடைய பாடல்களை ஆய்வு செய்ய நமக்கு வியப்பாக இருக்கும். இப்படித்தான் நம்மாலை தூய்மை செய்து கொள்ள முடியும். வினைப்பதிவு என்கிற கொடிய நோய்க்கு, தீயவனை பதிவு என்கிற கொடிய நோய்க்கு மருந்து ஏற்றுக்கொள்வதும் பதிலுக்கு நன்மையே செய்வதும் இரண்டொழுக்க பண்பாடுதான் சரியான மருந்து என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைய உரையை நான் தயார் செய்தேன். ஏனென்றால் இன்றைய எனக்கு இந்த ஆண்டு இன்றோடு முடிவடைகிறது. நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த ஆண்டு அற்புதமாக மகிழ்ச்சியாக நிறைவு செய்திருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அத்தகைய மகிழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த இறை சாதனை மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சக பயணிகள் இறைவனை நோக்கிய பயணத்திலே நாம் இருக்கிறோம். அவர்களோடு என்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக, அதை கேட்டுக்கொண்டமைக்காகவும் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக்க மகிழ்ச்சி. இது தெரிஞ்சிருந்தா நாளைக்கே உரை வச்சிருக்கலாம் ஐயாவோடத. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இரட்டிப்பு சந்தோஷம். இன்னைக்கு இரண்டு ஒழுக்க பண்பாடு ஐயா அவங்க கடைசியா சொன்னது போல, ஐயா அவர்களுடைய உரை, அதே போல அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவோட உரைகள் ஒவ்வொன்றுமே மிக ஆழமாக நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய உரைகளாகத்தான் அமைந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நீண்ட காலமாக ஐயா அவர்களுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றளவும் அந்த உரையில இன்னும் அவருடைய மிகப்பெரிய வெற்றி இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உரை எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே அவங்க தியானமாக வாழ்வார்கள். நிறைய பேர் கூட யோசிப்பாங்க, எப்படி இப்படி இவ்வளவு விஷயங்களை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது வியக்கிறதெல்லாம் உண்டு. அது இந்த பற்றை வகுப்புல இருந்து நான் முதல்ல இருந்தே பார்த்திருக்கேன். ஒரு உரைன்னு எடுத்துட்டு அதுக்குள்ளேயே தவமாக இருப்பாங்க. அது எப்படி கொடுக்கணும், மக்களுக்கு எந்த மாதிரி போனா அது சரியா வரும், எந்த மாதிரி உதாரணங்கள், எந்த மாதிரி நூல்கள் என்று இந்த உரை அதற்கு ஒரு மிக ஒரு அற்புதமான சான்றான ஒரு உரையாக இருக்கும். இதை நம்ம அடிக்கடி என்ன கேட்க வேண்டிய ஒரு உரை. ஏன்னா நம்ம எல்லாருமே எந்த இடத்துல போய் சிக்கிக்கிறோம் அப்படின்னா, அந்த துன்பம் வரக்கூடிய வேலைகளில் தான் நம்ம விழிப்பு தவறி விடுகிறோம். அப்போ இது போன்ற உரைகள் தான் நம்ம அதிலிருந்து மீட்டெடுத்து வந்து
அந்த மகான்களுடைய செய்திகளை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து நம்மை அந்த துன்பத்திலிருந்தும் பாவ பதிவுகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு உரை. அந்த அளவுக்கு மிக ஒரு அற்புதமான சிந்தனை ஐயா அவங்க வழங்கியிருக்காங்க. அதை நம்ம செயல்படுத்தணும், அதுதான் மிக மிக முக்கியம். ஐயா அவர்கள் சொன்ன விதமும் நமக்கு ஆழமாக பதிந்திருக்கும். அந்த புத்தருடைய தன்மைக்கு நாம உயர்ந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம இலக்காக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப நன்றி. ஐயா அவங்கள நம்ம எல்லாருமே இணைந்து வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் தீவினைக்கும் மருந்து உண்டு என்ற அளவிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து கர்ம வினைகளுக்குமான தீர்வை ஐயா அவர்கள் நம்மிடம் விதைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி ஆன்ம தூய்மையை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவோம். ஐயா உங்களை வாழ்த்திடுவோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துடலாம். இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நாளை ஐயா அவர்களுடைய பிறந்த நாள், அதற்கும் சேர்த்து நம்முடைய வாழ்த்துக்கள் அமையட்டும். இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். அதாவது நம்ம ஆனந்த யோக நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பட்டறை வகுப்பு நேற்றுக்கு முன்தினம் 2வது பட்டறை வகுப்பு நிறைவு செய்திருந்தோம். அதுல பல அன்பர்களுடைய எண்ணம் இங்கு சிறப்பாக அந்த மரத்தை சிறப்பாக நடணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. நாம் அதற்காக அந்த மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் நீங்களும் அந்த தொண்டிலே உங்களை இணைத்து கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று. சரி, ஐயா உங்கள்கிட்ட கேள்வி பதில் போயிடலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல முக்கியமாக உங்களுக்கு இன்றைய சிந்தனை சார்ந்த ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தத்துவத்திலே, தவத்திலே, பயிற்சி முறைகளிலே இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தாலும் நீங்க ஐயா உங்கள்கிட்ட கேட்டு அந்த முழுமையான விளக்கத்தை பெற முடியும். நாம அந்த ஆன்மீக பட்டறை வகுப்புல கூட சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம். அது ஐயா உங்களோட வழிகாட்டுதல்ல தான் நடந்தது. அதனால இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா தொடருங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு 2 கேள்வி வந்தது. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நல்லது இருந்தா கெட்டது இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈர்க்கிறோம், துன்பங்களை ஈர்க்கிறோம்னு சொன்னீங்க ஐயா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலர் ஒரு சிறியதா ஏதாவது சொல்லும் போதே ரொம்ப பெருசா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி துன்பப்படுவாங்க. ஒருத்தர் நாம எவ்வளவுதான் திட்டினாலும் ஒரு சிலர் கல்லூலி மங்க மாதிரி அப்படியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா இந்த குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு படிக்கிறது, காலேஜ் படிக்கிற பசங்க, சமுதாயத்துல தீயது செய்யறவங்க, அப்ப இவங்கெல்லாம் அது எப்படிங்க ஐயா? ஐயா சவுண்ட் வரலைங்க ஐயா. ஐயா மைக்கு ஐயா கேட்கலைங்க ஐயா. ஒரு நிமிஷமா. சரி. ஓகேங்க. கேக்குதா இப்போ? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது யாராக இருந்தாலும் இதே தாங்க விதி. அவங்க வருத்தப்படலைன்னு சொன்னா அந்த வருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பதிவு அவங்க கிட்ட இல்ல, அவ்வளவுதான். ஓ, அதுதானுங்களா? சரிங்க சரிங்க, ஓகேங்க. எனக்கு 2வது கேள்வி, சிந்தனையோட இடையில
அந்த வருத்தப்படக்கூடிய பதிவு நம்மகிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்கள நினைச்சு நாம வருத்தப்படுறோம். கேட்டுக்க மாட்டேங்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படுறோம். ஓ ஓ ஆமாங்க ஐயா. விளைவுதான். ஓ சரி சரிங்க, புரியுதுங்க. அப்புறம் 2வது கேள்வி வந்து, நீங்க இடையில சொல்லும்போது, அதாவது நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்ல, நல்லது செஞ்சாலும் திரும்ப திரும்ப பிறவி வரும், கெட்டது செஞ்சாலும் திரும்ப திரும்ப பிறவி வரும்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு அது அந்த இடம் ஒரு குழப்பமாச்சு. அதுக்கப்புறம் இறுதியில எனக்கு ஸ்பீச்சோட இறுதியில அதுக்கு விளக்கம் கிடைச்சது. நான் வந்து இதுதான் அது சரியா நீங்க சொல்லணுங்கய்யா. அப்ப நல்லத செய்யும்போது நான் விளைவ வந்து எதிர்பார்க்காம செஞ்சா பிறவி வராதா? அப்ப அதுக்கு அதாவது நீங்க என்ன? எனக்கு நல்லது வரணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அது உங்களுக்குள்ள பதிவாகும். ம். எனக்கு தீமை வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு செயல் செய்தா அது உங்களை மையப்படுத்தியது உங்களுக்குள்ள பதிவாகும். ஓ! எல்லோருக்கும் சரி. எது நன்மை தருமோ அதை செய்கிறேன் என்ற அளவுல உங்க சிந்தனைகள் அமைந்து விடுகிற போது அது உங்களுக்குள்ள நல்லதோ தீயதோ ரெண்டும் பதிவு பண்ண அப்ப அதான் நீங்க இறுதியில் ஞானிகளுடைய சொல்லுங்கய்யா. ஞானிகளுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும். தனக்கு ஆ. எது நல்லது கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் எது நன்மை தருமோ அதை செய்வது, எல்லோருக்கும் எது தீங்கு தருமோ அதை தவிர்த்துக் கொள்வது என்பதாக அவங்க செயல்பாடு இருக்கிறதுனால அதற்கு அவங்களுக்குள்ள பதிவை உண்டு பண்ணாத நிலை இருக்கும். சரிங்க. அப்ப அதுதான் நீங்க கடைசியில சொன்ன மாதிரி, அப்ப விருப்பு, வெறுப்பு, அ அப்போ நண்பன் இல்லை, பகைவன் இல்லை. இறை தான் என்னை இப்படி இயக்குது அப்படின்ற அந்த நிலையில இருந்து செயலை செய்வதாங்கய்யா. ஆமாங்க. அதுதாங்க. அது விளக்கம் கிடைச்சது. ரொம்ப உண்மையிலே எனக்கு எனக்கு ஏதோ ஒரு வளையத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்கய்யா. இன்னைக்கு உங்களோட சிந்தனை, "தீய வினைக்கும் மருந்து உண்டு" அப்படின்ற தலைப்ப கேட்டு, ஐயா ஏதோ நம்மள செயல் செய்ய சொல்லப் போறாங்கன்ற ஒரு ஆர்வத்துல தான் நான் வந்தேன். ஆனா, உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அதுதான் மருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஏற்புத்தன்மை. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். பிளஸ் நன்மையை செய்வது. அப்ப ஏத்துக்கிட்டு நம்ம நன்மையை செய்யணும். தாங்கக்கூடிய திறனை வளர்த்துக்கணும். ரொம்ப உண்மையிலே இன்னைக்கு நாங்க பாக்கியம் செய்தோங்கய்யா. நம்ம இறையாசிரியரே மதன் ஐயாவும் எப்பவுமே அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அது என்னோட நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் எழுதியிருப்பேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் முழுமையான விளக்கம் இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி நன்றி. இருக்காங்க. அதைத்தான் நன்றி, நானும் சொல்றேன். நன்றிங்கய்யா. நாளை பிறக்கும் பிறந்த நன்னாளில் ஐயா அவர்கள் பிறவா நிலை அடைய இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கிறோம் ஐயா. நன்றி, நன்றி வாழ்க சகோதரி. வளமுடன். உங்கள் பாதம் பணிந்து என்னுடைய நன்றி உணர்வை சமர்ப்பிக்கிறேன் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக லதா விஐபி அம்மா அவர்கள், நீங்க ஐயா கிட்ட கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியா. அம்மா, அந்த நிலை எனக்கு ஆனந்தமா மாறிடுச்சு. நீங்க அப்படி மாத்திக்கோங்க. இல்லையா, நானு ரொம்ப ஒரு துன்பத்துல இருந்தேன். உங்க பேச்ச கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நன்றிங்க. சகோதரி, இறைவன் துன்பத்தை கொடுப்பான். ஆனால் தாங்கும் அளவுக்கு தான் கொடுப்பான். எவ்வளவு தீயவன் இருந்தாலும் கூட நம்மால தாங்கும் அளவுக்கு மட்டும்தான் துன்பத்தை கொடுப்பான். தாங்க முடியாத துன்பம் என்று யாருக்கும் கிடையாது. நாம நினைச்சுப்போம் நமக்கு ஏதோ துன்பம் தாங்க முடியாத துன்பம் நினைச்சுப்போம். ஆனா தெய்வீகம் தாங்க முடியாத துன்பத்தை தருவதே கிடையாது. ஒரு நெருப்பு எனக்கு பற்றுச்சு, சுற்றுச்சுன்னா முதல்ல ஒரு குட்டளவு வெப்பத்தை தாங்குற சக்தி ஏற்கனவே எனக்கு என் உடல் இருக்கு. சரி, அதை விட கொஞ்சம் கூடுதலான வெப்பத்துல சுற்றுச்சு, சின்ன காயம். ஆனா நான் எந்த மருந்தும் போடாம தானாவே குணமாகக்கூடிய தன்மையும் என் உடல்ல ஏற்கனவே இருக்கு. இல்ல ரொம்ப நெருப்பு சுற்றுச்சு, மிகுந்த காயம்னா ஒரு குருட்டளவுக்கு மேல துன்பம் வருகிற போது அதே தெய்வீகம் எனக்கு மயக்கம்னு ஒண்ணு கொடுத்து இந்த துன்பம் தெரியாத இடத்துக்கு கொண்டு போயிடும். இன்னும் அதிகமான காயம் இருக்குன்னு வைங்க, உடம்பெல்லாம் எரிஞ்சிருச்சு. இப்போ தெய்வீகம் மரணம் என்கிற ஒன்றை கொடுத்து உடல்ல இருந்து உயிரை பிரிச்சிரும். அங்கேயும் நமக்கு துன்பம் கிடையாது. தெய்வீகம் ரொம்ப கருணையானதுதான். எவ்வளவு பெரிய தீவினைகள் செய்தவனா இருந்தாலும் கூட
நான் தாங்கும் அளவுக்கு மேல எனக்கு துன்பத்தை கொடுக்காது. நமக்கு வந்து துன்பத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு தாங்க முடியாத துன்பம் எனக்கு. அப்ப எப்படி வாழ்றீங்க? வாழ்ந்து கூட தானே இருக்கிறோம். அப்ப தாங்க முடிஞ்ச துன்பம் தான். தெய்வீகம் தாங்க முடியாத துன்பம்லாம் யாருக்கும் கொடுக்காதுங்க. இதை புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம துன்பம் ஒண்ணும் தாங்க முடியாத துன்பம் இல்ல, அதை கடந்து போய்விட முடியும் என்கிற தன்னம்பிக்கை வந்துவிடும். அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கும் வரணும். இறையர்கள் குருவர்கள் துணை நிற்கும். நிச்சயமாக மேம்படுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ராஜி அம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சார், நம்மளோட இந்த மெடிடேஷன்லாம் வந்து ஆகினை துரியம் மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் திடீர்னு என்ன ஆயிடுது சார், எல்லாமே ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருக்கு, பிளாங்கா ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது என்னன்னு புரியல சார். அது கொஞ்சம் கேட்கலாமா? தாராளமா. பிளாங்கா தான் ஆகும். அதாவது சகோதரி, நமக்கு 5 புலன்களுடைய இன்பம் அனுபவங்கள் இருக்கு. நிறைய சமயத்தில் நாம் என்ன நினைச்சுக்கிறோம், 5 புலன் வழியா பெற்ற அனுபவங்களை ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ மனசு அதை வெளிப்படுத்தி காட்டுது பாருங்க. இந்த மனதை நம்ம 6ஆம் அறிவுன்னு நினைச்சுக்கிறோம். உண்மையில அப்படி இல்லைங்க. என்னுடைய சிந்தனையில சுவை பற்றிய சிந்தனை இருக்குன்னு சொன்னா சுவை அறிவுல தான் நான் இருக்கிறேன். மனம் பற்றிய சிந்தனை இருக்குன்னா மனமறிவுல தான் நான் இருக்கிறேன். 6ஆம் அறிவு இல்லை இது. 6ஆம் அறிவு என்பது ஒரு உருவம் இல்ல, சுவை இல்ல, மனம் இல்ல, சப்தம் இல்ல, வெளிச்சம் இல்லை. இந்த 5 புலன்கள் மூலமா பெறக்கூடிய எந்த அனுபவமும் இல்ல அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க. அதுதான் 6ஆம் அறிவு. அதுதான் இறைநிலை. அங்க ஒண்ணுமே இல்லாத பிளாங்கா போய்விட்ட ஒரு உணர்வு தான் வரும். அதுதான் சரி. சரியான இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன நம்ம ஏதோ இமேஜின் பண்ற மாதிரியே இருக்கா, இது துரியம், துரியாதீதம், சிவகலம், சக்தி கலம், அந்த சில இதெல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் திடீர்னு பண்றப்போ என்ன ஒரு பிளாங்கா இருக்கு, நம்ம ஏதாவது இமேஜின் பண்ணிட்டே இருக்கோமா, இல்ல கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோமா, இல்ல என்ன அப்படிங்கிறது புரியாமையே இருந்தது சார். நன்றி சகோதரி. இதுக்கான ஓகே சார், ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. வாழ்க வளமுடன் சார். நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மாணிக்க வாசகம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா இந்த நல்வினை செஞ்சாலும் அது பிரிவி தொடர்பு வருங்கிறீங்கள. அப்ப நம்ம எந்த காரியமும் செய்யாம இருக்கணுமா? அது என்னங்க? அது வந்து கொஞ்சம் என்னால சரியா விளங்கிக்க முடியலையா? நல்வினை செய்யணும், எனக்கு நல்லது வரணுன்றதுக்காக செய்யக்கூடாது. என்னை மையப்படுத்தி செய்தன்னா அது ரெக்கார்டு உண்டு பண்ணும், வேற ஒண்ணும் இல்ல. நல்வினை நல்ல விளைவை தான் கொடுக்கும், தப்பில்ல. ஆனா அதுவும் ஒரு பிறவியை கொடுத்துட்டே தான் இருக்கும். நல்லதை அனுபவிக்க பிறவிகள் வரும். தீவினை செய்தா தீயதை அனுபவிக்க பிறவிகள் வருது. அப்போ நல்லது செய்தா நல்லதை அனுபவிக்கவும் பிறவிகள் வரத்தானே செய்யணும். பிறவா பெருநிலை வரணும்னா என்ன பண்ணணும்? நல்லது கெட்டது ரெண்டுமே எனக்கு அப்படின்னு நினைச்சு இல்லாம ஈகோ, நானுங்கிற உணர்வை கடந்து எல்லாருக்கும் எது நன்மை வருமோ அதை நான் செய்கிறேன், எல்லாருக்கும் எது தீமை தருமோ அதை தவிர்த்துக் கொள்கிறேன் என்கிற பாங்குல நாம் சிந்தித்து செயல்படுகிற போது புதியதாக பதிவுகள் உருவாகாத ஒரு நிலைக்கு வந்துடலாம். இது ஒரு உயர்ந்த ஒரு பிலாசபி. இப்போதைக்கு காதுல வாங்கி வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க, காலத்தால புரியும் அது. ஓகேங்க, சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா?
ஐயா தவத்தை பத்தி தான் ஐயா நாங்கெல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க. இப்ப கேளுங்க. தவத்துல வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ற வந்து எங்களுடைய செயல் மாற்றத்துல மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல ஏன்னா வீட்டுக்குள்ள இன்னும் அந்த ஒழுக்கம் கடமைக்குள்ளேயே தான் சார் நாங்களாம் இருக்கோம். ஒரு சில நேரங்கள்ல வந்து பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக அமைதியா தான் போயிடுறோம். ஆனா அத அக்செப்டன்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு தியான நிலைக்கு போய் அப்புறம் எங்களை நாங்களே சரி பண்ணிட்டு சமாதானப்படுத்தி ஒரு நிலைக்கு வந்து அப்புறம் ஒரு தெளிவு காண்ற மாதிரிதான் சார் இருக்கு. இது ஒரு அது பத்தி கொஞ்சம் புரிதல் சொல்லுங்க. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியுது நல்ல சோர்சஸ் இருக்கு. அடுத்த கட்ட கடமையை விட்டு ஈகைன்ற ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அது எந்த அளவுக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற முறைகளும் தெரியுது. ஆனா அத ஃபாலோ பண்ண முடியல. என்ன சொல்றேன்னா ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்றது? ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சகோதரி, எங்க நமக்கு அது சங்கடமா தெரியுதுன்னா, ஏதோ ஒரு சிலதை மட்டும்தான் ஈகைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம. அங்கதான் அது சங்கடமா இருக்கு. நமக்கு அமைந்த கடமைகளை சிறப்பா செய்வதே ஒரு ஈகை தான். கணவனுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு அதை தாண்டி அவங்களுக்காக சமுதாயம்ன்ற ஒரு விஷயத்துக்கே வரக்கான வாய்ப்பே இல்லையே சார். மிஸ் ஆகுதே. என் லைஃப் பூரா இப்படியே போயிருமேன்னு தோணுதே. என்ன மிஸ் ஆகுதுங்க? கடமைக்குள்ளேயே தான் சார் இருக்கோம் நாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க. அதை தாண்டி ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாழ்த்து வேணா கொடுக்க முடியுமே தவிர அதை தாண்டி நிறைய ஏக்கங்கள் இருக்கு. அதை பூர்த்தி பண்ணிக்க முடியல. அது எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா சொல்லுங்க சார். இல்ல சகோதரி, நிறைய இயக்கங்கள்ங்கிறது நாம எல்லை கட்டிய மண்ணிலை. நமக்கு இயற்கையா என்ன கிடைச்சிருக்கோ அதுவே நமக்கு தேவைக்கு மேல. சரிங்க. நாம புரியாம தான் பல சங்கடங்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சரிங்க. நாம் உருவாக்கி வச்சதுதான் சங்கடங்களே தவிர இயற்கையில எந்த சங்கடமும் கிடையாது. நாம் உருவாக்குறத நாம அனுபவிச்சுதானே ஆகணும். அப்ப கடமைய செஞ்சாலே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு போதுன்றீங்களா? எங்களுடைய கடமை அப்படின்னு வர்றப்பயே கேளுங்க. கடமை அதுக்குள்ளேயே தான் சார் இருக்கோம் நாங்க. இப்ப கொஞ்சம் நீங்க தவத்துல உட்கார்றோம் அப்படிங்க. போதுங்கிறேன். ஓ. உங்க கடமையை சிறப்பா பண்ணுங்க. உங்களுக்கு அமைந்த கடமைய எவ்வளவு சிறப்பா பண்ணணும். இப்போ என்னை நான் காத்துக் கொள்ள வேண்டும். முதல் கடமை. உங்களுக்கு சோகம் இல்லாம, வருத்தம் இல்லாம, கவலை இல்லாம வச்சுக்க கத்துக்கோங்க முதல்ல. அடுத்தது உங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்க கத்துக்கோங்க. இதான் கடமையினுடைய அடுத்த படி. என்னையே நான் மகிழ்ச்சியா வச்சுக்க தெரியவில்லைன்னா என் குழந்தைய என்னால சரியா வளர்க்க முடியாது. அதனால நான் சொல்ற கருத்துக்கள் சரியா இருக்க. அப்போ அதனாலதான் முதல் கடமை என்னை சரியா வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்வது. எந்த சூழலும் நான் சமநிலை பெறலாம வாழ கற்றுக்கொள்ளணும். அந்த நிலை வந்தாதான் மற்றவர்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க தகுதி எனக்கு. அந்த நிலை வராத வரைக்கும் நான் குழந்தைய நல்லா வளர்க்கிறேன், கணவரை நல்லா பாத்துக்கிறேன், இதெல்லாம் கற்பனை. என்னையே நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னா நான் காட்டக்கூடிய வழி எப்படி சரியான வழியா இருக்கும்? அப்ப முதல்ல சரியான பாதையில போகிறோம்னா முதல்ல நம்மை நாம் மகிழ்ச்சியா வச்சுக்க தெரியணும். எந்த சூழலையும் பாதிக்கப்படாம என்னுடைய மனதை எப்படி சமநிலையில வச்சுக்கிறது, இதை கற்றுக்கொள்ளணும் முதல்ல. தெய்வீகம் நமக்கு சரியான இடத்துலதான் வச்சிருக்கும். அது எங்கும் தப்பு பண்ணாது. வேற எந்த இடமும் இதை விட துன்பமா தான் இருக்கும். அதை முதல்ல இறை அமைப்பை நம்மளால ஒத்துக்க முடியணும். நமக்கு அதுக்கு இறை நீதியை பத்தி நம்ம சிந்திக்கிறோம் அப்பப்போ. அப்போ கடவுள் சரியாத்தான் வச்சிருப்பாரு, எங்கும் தப்பு பண்ணல, இறை நீதிங்கிறது சரியாத்தான் இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்ப புரியும் போதுதான் இருக்கிற சூழலை ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை எப்படி மகிழ்ச்சியா மாத்துறது, இந்த சூழலை எப்படி ஆனந்தமா மாத்துறது அப்படி நீங்க சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா போதும். நீங்க ஏதோ ஒண்ணுதான் சிறந்தது அப்படின்னு ஒரு கற்பனைக்குள் இருக்கிற போது இதையெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அப்படி விட்டுட்டு போனா அது நிறைவி கொடுக்காது. இருக்கும் இடத்துல இருந்து அந்த சூழல்ல சாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எனக்கு இருக்கும் உடல் வலிமையில, பொருளாதாரத்துல, அமைந்த சூழல்ல, இருக்கிற நட்புல
நான் மற்றவர்களுக்கு என்ன உதவியாக இருக்க முடியும்னு யோசிங்க. யோசிச்சு அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படிதான் மகரிஷி எதிர்பார்க்கிறாங்க. இவ்வளவுதான் அறம், இவ்வளவுதான் கடமை, இவ்வளவுதான் ஈகை. வேற ஒண்ணுமே இல்ல. யாரோ ஒருத்தர் ஒரு 10 கோடி நன்கொடை கொடுக்க முடியுதுனால கொடுக்க முடியல, அது கவலை இல்ல. அவருக்கு 10 கோடி இருக்கிறது கொடுத்திருக்காரு. அது இல்ல, அதுதான் ஈகைன்னு நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம தத்துவம் புரியலன்னு அர்த்தம். நமக்கு அமைந்த சூழல்ல, நமக்கு இருக்கக்கூடிய உடல் வலிமையில, நமக்கு இருக்கக்கூடிய மனோதிடத்துல, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்ல, நமக்கு இருக்கக்கூடிய நட்புல, நான் மற்றவர்களுக்கு என்ன மாதிரி உதவியா இருக்க முடியுமோ அங்கேயே எவ்வளவோ பண்ண முடியும். அது பண்ணாவே நமக்கு 100% அதான். இந்த கம்பேரிசன்ல வர சிக்கல் தான் அவரை மாதிரி பண்ணல, அவங்கள போல பண்ணல, இவங்கள போல பண்ணல என்பதெல்லாம் அந்த கம்பேர் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. என் சூழல்ல நான் அதிகபட்சம் எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ பண்ணிட்டு, ஓகே மேக்சிமம் என்னால எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ பண்றதுக்குன்னு ஒரு நிறைவா ஒரு நாளும் தூங்க போங்க. இதுதான் சரியான வாழ்க்கை முறை. அம்மா விஜயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. விளக்கம் கிடைச்சதுங்களா? தெளிவா கிடைச்சதுங்கம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். சொல்றேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. நான் இதுல 15 வருஷமா இருக்கிறேங்க ஐயா. பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. அந்த கழுத்து வலி கொஞ்சம் நாளா இருக்குங்க ஐயா. எதனால அந்த மாதிரி கழுத்து வலி வருதுன்னு தெரியலீங்க. கழுத்து வலி வருகிறது அப்படின்னா கழுத்து வலி வர்ற மாதிரியான ஏதோ செயல்கள், ஏதோ எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். எந்த சிக்கலுக்கு கவலை கொஞ்சம் இருக்குதுங்க ஐயா. கழுத்து வலிக்கான தீர்வு இருக்கு. அதுக்குரிய பயிற்சி முறைகள் ஏற்ற மாதிரி ஒரு அப்படி வச்சுக்கிட்டோம்னா சரியா. ஓகேங்க ஐயா. நான் வழக்கம் போலதான் இருப்பேன். ஆனா என் கழுத்து வலி நல்லா இருக்கும். என்னுடைய வாழ்வியல எவ்வளவு தப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடிதான் என் கழுத்து வலி வந்து. அப்ப என்னுடைய வாழ்வியல எங்கோ குறைபாடு இருக்கு, அதை சரி பண்ணிட்டோம்னா அது கழுத்து. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவஸ்ரீ அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நீங்க வந்து ஒரு ஏற்பு திறன், அதாவது சமநோக்குன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல ஐயா. இப்போ இன்பம் அப்படின்னா இன்பத்தை துன்பத்துக்கு அடுத்து சமநோக்கு, அதாவது எதையுமே ஒன்னா ஏத்துக்கிறது. இன்பம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறது இல்ல, துன்பம் வந்தாலும் வருத்தப்படுறது இல்ல, எல்லாமே என்னோட வினை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப சமநோக்குக்கு அடுத்துதான் அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது வருமா ஐயா? இப்போ ஒரு யார் வாழ்ந்தாலுமே அவங்களோட பதிவுகள், நம்ம வினைப்பதிவு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். பதிவை முடிச்சுச்சா இறை உணர்வு, அப்படியா எப்படிங்க ஐயா? சமநோக்கு எந்த நொடியில வருதோ அந்த நொடியிலே இறை உணர்வு வந்துடும். சமநோக்கு என்பதும் இறை உணர்வு என்பதும் வேற வேறையே கிடையாது. சரிங்க. ரெண்டு வினையும் சமன்பட்டு போச்சு. இங்க தீய வினை பதிவு இல்லைங்கிற ஒரு அந்த நொடியிலேயே இறை அனுபவம் வந்துடும். இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, பதிவு அவருக்கு இல்லை, நமக்கு இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பதிவு நீங்கிற நொடியிலேயே இறை அனுபவம் வந்துடும். ஐயா இப்ப அவங்களுக்கு துன்பங்கள் கூட வரும், ஆனா அவங்க அதை வந்து ஆன்மாக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு துன்பமா இல்லையான்றது அவங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம பார்வையில நமக்கு துன்பமா இல்லையான்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஐயா இப்ப சமநோக்கு அப்படின்னா அவங்க வந்து துன்பம்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதான்யா அவங்க வந்து ஏத்துக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம மகரிஷியே இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வந்தப்பவும் அவங்க வந்து நிறுத்திருங்க ஐயா. முதல்ல மற்றவர்களை ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நிறுத்திருங்க. அது சரியான முடிவுக்கு நம்ம வரவே முடியாது. சரிங்க. எப்படி எடுத்துக்கலாங்கிறத மட்டும் பாருங்க. நம்ம வந்து ரெண்டையுமே ஏற்பு திறனுக்கு வந்துடணும். அதுதான். சரிங்க சரிங்க. அப்படி வந்தோம்னா நம்ம அந்த நிலைக்கு வர்றோம்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. இப்ப வந்து நம்மளுக்கு அது தெரியுது. நம்ம பொதுவா நிறுத்திடணுங்க. சரிங்க.
நாம எப்படி நாம எப்படி இன்னும் முன்னேறது, இன்னும் கொஞ்சம் ம். இம்ப்ரூவ் பண்றது எப்படி? நம்ம முந்தி அப்படியே இருந்ததுக்கு இப்ப எப்படி ஏத்துக்கிறோம்? இப்ப நம்ம எப்படி நம்ம நிலைமை இருக்கு? அப்படின்னு ஆஹ் நம்மளையே நம்ம இந்த இடத்துல நம்ம உயர்ந்திருக்கோமா? இந்த பிரச்சனை வரும்போது நான் இதை எப்படி நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன்? இந்த இடத்துல என் ஆஹ் மனம் எப்படி இருந்தது? அப்படியே நான் பண்ணும்போது, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம தற்சோதனை பண்ணி பண்ணி நம்ம அந்த நிலைக்கு வந்துரலாம். ஒரு ஒரு காலகட்டத்துல அதுக்கு வந்துருவோம். இங்க நான் எனக்கு என்ன துன்பம், அந்த துன்பத்துக்கு என்ன காரணம், அது எப்படி போக்கிக்கலாம், போக்கிட்டா அந்த துன்பம் போயிடுச்சா, அடுத்து என்ன, இப்படிதான் முன்னேற்றம். சரிங்க, சரிங்க, சரிங்க. நல்லது தங்கம், நன்றியா, வாழ்த்துக்கள். நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக செல்வி சரவணன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்கு. அது என்னோட சரியான புரிதல் இல்லாததுனால அந்த கேள்வி வரலாம். இப்போ என்னன்னா, ஒரு துன்பப்படுறோம். அந்த துன்பத்தால நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு வர ஒரு சின்ன துன்பமோ பெரிய துன்பமோ அதை நம்ம இன்பமாக மாத்திட்டோம், இல்ல அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு அது அது எப்படிங்கய்யா? இக்னோர் பண்ணிட்டாவே அது உங்களுக்கு துன்பமா தெரியாது இல்ல, உங்களுக்கு துன்பமா அதுதான். தெரியும், ஏத்துக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓ, அந்த துன்பத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். உங்களுக்கு துன்பம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே தீயவனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓ சரிங்கய்யா. துன்பமா நம்ம அதை தெரியும், நம்ம கண்டுக்கவே இல்லை. அது ஒரு சரிங்கய்யா. தீயவனை இல்லாத போது அந்த நிகழ்வு நமக்கு ஒரு தகவலா இருக்கும், அவ்வளவுதான். அது ஓ நமக்கு வருத்தத்தை சரி 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 சரிங்கய்யா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு சிவஸ்ரீ அம்மா கேட்டல இன்னொரு டவுட் வந்துடுச்சுங்க. இப்போ நமக்குள்ள போயிட்டு இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னு நம்மள ஆராய்ச்சி பண்ண சொல்றீங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணி என்னால அது தெரிஞ்சுக்க முடியலன்னா என்னங்க ஐயா பண்றது? தெரிஞ்சுக்க முடியலங்கிறதே முயற்சி குறைவுங்கிறதுக்கான அடையாளங்க. ஓ, தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆய்வு தொடரணும். தொடரணும். சரிங்க. அப்போ அப்போ அந்த இடத்துல அப்போ மகான்கள், ஞானிகள், குரு அவங்க நமக்கு வழி காட்டுறாங்க இல்லையா? ஒரு வாழ்க்கை விளக்கமா எழுதி வச்சுட்டு, அந்த இது எடுத்து நம்ம முன்னோர்களுடைய மட்டும்தான் அது கூட கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓ! முயற்சி பண்ணணும் எல்லாமே. ஆமா, முயற்சி பண்ணாம எது கொடுத்தாலும் நீங்க வாங்க மாட்டீங்க. ஓ! உங்களுக்கு சரி. நான் தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. ம். பசி இல்லைன்னா நான் உயர்ந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்க. நீங்க அந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அதை கண்டுபிடிச்சு நீக்கணுங்கிற தாகம், அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டை ஈர்த்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் அந்த உதவிகள்லாம் வரும். சரிங்கய்யா. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. தெளிவுங்கய்யா. இன்னைக்கு காலையில எழுந்துக்கும் போதே ஒரு பதிவு என்னை விட்டு கழிந்தது. எனக்கு ஏதோ ஒரு உடை கழண்டு விழுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அழுதுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு வினை போச்சு. ஆனா அதனோட பலன் இன்னைக்கு ஐயா கிட்ட எனக்கு போஸ்ட் பண்றேன். ஐயா கிட்ட பேசுறதுக்கு நான் ஜூம்ல தான் உங்களை பார்க்குறேன். நேரடியா பார்க்கணும்னு ரொம்ப ஆவல். ஆனாலும் எனக்கு இன்னைக்கு உங்களோட அந்த எப்படி சொல்றது? அந்த அலை என்னால உணர்ந்துக்க முடிஞ்சது. உங்களோட ஆசீர்வாதம் நான் வாங்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப தெளிவுங்க ஐயா. இன்னைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் துணை அம்மா நிலைக்கு வாழ்க வளமுடன். ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஐயா, இப்போ தவம் பண்றது, அப்புறம் ஏதாவது ஒரு சிந்தனை உரை கேட்கணும், இது மட்டுமே எண்ணம் ஓடிட்டு இருக்குதுங்க ஐயா. வீட்டுல கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டே இருக்கிறோம். கணவனுக்கோ குழந்தைங்களுக்கோ மருமகள் எல்லாருக்கும் செய்யறோம். ஆனா மனம் ஏதோ ஒண்ணு நல்லதை கேட்கணும், ஏதோ ஒண்ணு அதை யாருக்கோ சொல்லணும், அந்த மைண்ட் மட்டுமே வருதுங்க ஐயா. அப்ப நம்ம கொஞ்சமாவது உயர்ந்திருக்கிறோம்னு அர்த்தமா ஐயா? ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அது நம்மை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிறது தானே. அது நன்மையை நோக்கி நாம போறோம். இதுல எனக்கு மேம்பாட்டை கொடுக்கும்னு நினைச்சு அதை கத்துக்கிறோம். தெரிஞ்சுதான் முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்துறோம். இதெல்லாம் நமக்கு மேம்பாட்டை தானே கொடுக்கும். சரிங்க, சரிங்க, சரிங்க. நன்றி, நன்றி.
பண்ணிட்டு இருந்தாதான் தப்பு. சரிங்க. அதான் வீட்ல எல்லாம் எல்லா கடமைகளும் ரொம்ப சரியா செஞ்சிடுறேன்யா. ஆனா அந்த ரெஸ்ட் கிடைக்கிற டைம்ல ஏதோ ஒரு உரை, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள அந்த தாகம் மட்டும் இருக்குது. அதை செயல்படுத்தணும். அவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க, இது இல்லையே நான் இப்படி இருக்கிறேனா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்போது ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ஐயா. அதுதான். இந்த விமர்சனத்துக்கு நாம செவி சாய்க்கிறோம். இல்லைங்க ஐயா, நான் சாய்க்கல, உங்ககிட்ட சொல்றேங்க. நான் சாய்க்கல, எனக்கு தெரியுதுங்க ஐயா. எந்த குறையும் வைக்கல, கடமையை சரியா தான் செய்யறோம். இருந்தாலும் அது அது நான் அதை நான் ஒன்னும் ஏத்துக்க கூடாது. அவங்க 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 நிலையில அவங்க சொல்றாங்கன்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க ஐயா, ஏத்துக்கிறேன். நன்றி ஐயா, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. ஒன்னும் ஆக போறது இல்லை கண்ணு. நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இருக்குங்கிறது தான் உண்மையான உதவியை தவிர, மத்தவங்க எல்லாம் கூடி என்ன பெரிய மகான்னு சொல்லிட்டாலோ பெரிய முட்டாள்னு சொல்லிட்டாலும் அதனால எந்த மாற்றமும் என்கிட்ட வராது. நான் எவ்வளவு இருக்கேன், எப்படி இருக்கேன், அதுக்கேற்ற ரிசல்ட் தான் எனக்கு இருக்கும். அதனால உலகமெல்லாம் பாராட்டுறத பத்தியோ அல்லது வேற மாதிரி விளக்குறத பத்தியோ நம்ம கவலைப்படாம நம்ம பாதையில் நம்ம தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். நம்ம பற்றி விமர்சனம் வருதா, அது உண்மைதானான்னு பாருங்க. உண்மையா இருந்தா திருத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்க. உண்மை இல்லையா, பேசுனா பேசட்டும், பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவங்க யாரும் என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க துன்பத்துல சிக்கிட்டீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் நினைக்கிறேங்க. இல்ல சொல்றேன் நான். சரிங்க சரிங்க. வாழ்க்கையை அது பாட்டுல எடுத்துட்டு பயணம் பண்ணிட்டே இருங்க. நம்ம முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க, நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி சகோதரி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக இறை பூங்கொடி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சகோதரி. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நாளா அந்த இது இருந்துச்சு, அதான் அந்த ரொம்ப தெளிவாயிடுச்சு. என்ன ஒரு இதுன்னா, இப்ப அம்மா இப்ப சொன்னாங்களே அதே மாதிரிதான் தவம், இத நல்ல சிந்தனை கேட்கணும், இதே மாதிரிதான் மனம் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நம்ம அப்படி இல்லைங்கிறப்போ நம்ம அப்படி இல்லைன்னப்ப நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நம்மள மாத்தி சொல்றப்ப ஒரு லெவலுக்கு பொறுமையா இருக்க முடியுது, அமைதியா மன அமைதின்னு சொல்லி இருக்க முடியுது. ஒரு லெவலுக்கு மேல அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த இது அழுகையோ இல்ல திரும்ப பதில் பேசுறதோ அந்த மாதிரி ஆயிருதுயா. அதுக்கு என்னங்கய்யா பண்றது? எப்பவுமே நம்ம வாழும் சூழலுக்கு இணக்கமா தான் இருக்கணும். ஓகேங்க. அவங்களும் நம்ம சரின்னு ஒத்துக்கிற மாதிரியா நம்ம பயணத்தை வச்சுக்கிட்டாதான் சேஃபா பயணம் பண்ண முடியும். ஆமாங்க. பக்கத்துல ஒரு எதிர்ப்பலை உருவாகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம முன்னேற்றம் தடைப்படும். அதேதான். அப்போ அவங்களோட இணக்கமா வாழ, அவங்களும் நம்முடைய இருப்ப மகிழ்ச்சியா உணரும்படியா நம்ம வாழ்க்கையை வச்சுக்கணும். ஆமா, கடமைகளை கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணலங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறப்ப நம்ம கரெக்டா தானே பண்றோம் அப்படின்ற ஒரு கோவம் எவ்வளவு அமைதின்னு கொண்டு வந்தாலும் திரும்ப எப்பயாவது ஒரு சூழ்நிலையில ஒரு லெவலுக்கு மேல இதாயிருது. இன்னும் நல்லா அவங்க மகிழ்ச்சி அடையத்தக்க மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் வச்சுக்கத்தான் வேணும். அது சதா இம்ப்ரூவ்மெண்டே தான் இருக்கணும். ஆமா கண்ணு. ஆன்மீகம் இந்த செயல்பாட்டுலதான் ஆன்மீகம் கண்ணு, கத்துக்கிறதுல இல்ல ஆன்மீகம். நம்ம என்ன செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி தெரியும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு கேக்குற எல்லாம் பண்ற, அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல இதாயிடுறியே அப்படின்னு நம்மள இது பண்றாங்க. சாமிஜி, நீங்க ஞானத்துக்கு அடையாளம் உங்க குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி தான். ஆமா, அந்த